Yes, good evening. Good evening, Ka. Good evening, da. Good evening, ma'am. ma'am. Good evening, Good ma'am. evening. Good evening, da. Voice audible தானே? Audible, ma'am. Yes, Ka. Audible. Yes, background noise எதுவும் disturbance அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல? இல்ல, ma'am. இல்ல. So previous class questions பார்த்துட்டு we'll move to the session, ஓகேவா? ஜெயமனுஷனோட ஒர்க் எது நான் சொல்லி கொடுத்தேன் நேத்து வந்து எதோட சம்மேஷன்ஸ் பார்த்தோம் நம்ம. Pride and Prejudice. Yes, Pride and Prejudice. Pride and Prejudice published on a year 1813. 1813, ஓகேவா? அப்ப எது வந்து 1811? Sense and Sensibility. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி தான் 1811 அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? அதுல என்ன சூடோநேம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். Lady. லேடி அப்படின்ற நேம் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஓகே. Pride and Prejudiceல யார் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா அந்த மாதிரி போர்ட்ரேல் பண்ணிருப்பாங்க? Who is she? Elizabeth. எலிசபெத்தோட பாய் ஃப்ரெண்ட் நேம் Darcy. டார்சிக்கு ஒரு ஓன் சிஸ்டர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க யாரு? ஜார்ஜியானா. கரெக்ட். ஜார்ஜியானா அப்படின்றது தான் அவரோட ஓன் சிஸ்டரோட நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜார்ஜியானா சின்ன குழந்தையா இருக்கும் போது யார் வந்து இழுத்துட்டு ஓட பாப்பா? George. விக்ரம் வந்து இழுத்துட்டு ஓட பாப்பா. அவனோட ப்ரொஃபஷன் என்ன? Soldier. சோல்ஜரை பார்த்தாலே அந்த 5 டாட்டர்ஸ்ல யாருக்கு ரொம்ப கிரேஸா இருக்கும்? லிடியாக்கும் கேத்ரினுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கிரேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? அந்த 5 கேர்ள்ஸோட ஃபேமிலி நேம் என்ன பார்த்தோம் நம்ம? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் Bennett. எஸ். அப்ப சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட ஃபேமிலி நேம் Dashwood family. டேஷ்வுட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம். அதுல வர 2 கேரக்டர் ஹூ ரெப்ரசன்ட் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி? எலினோர் அண்ட் மரைன் அப்படின்னு பார்த்தோம். அவங்க 2 பேர் தான் அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? மரைன் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண பையனோட நேம் என்ன? கொலோனல் பிராண்டன். கரெக்ட். கர்னல் பிராண்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? அதுக்கு மேல ஹீரோயினா நமக்கு காட்டியிருப்பாங்க தெரியுமா, எலோனர். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட நேம் எட்வர்டு. எட்வர்ட். ஈல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஓகேவா? இன்பிட்வீன்ல ஒருத்தன் வந்து சும்மா ஃபிளர்ட் பண்ணிட்டு திடீர்னு ஃபாரினுக்கு கிளம்பி போயிருவான், அவன் யாரு? John Wilbur. ஜான் வெலபை. அவன் என்ன கிஃப்ட் கொடுப்பான்? ஹார்ஸ், ஓகேவா? யுஜின் ஒனேல் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1936. ஹாரோல்ட் பிண்டர் என்ன ஜான்ரால எழுதுவாருன்னு சொல்லி கொடுத்தேன்? Comedy of Manners. காமெடி ஆஃப் மேனர்ஸ். அவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு ஹாரோல்ட் பிண்டர் வந்து? 2005. 2005ல வாங்கியிருப்பாரு, ஓகேவா? ஹாரோல்ட் பிண்டர் எந்த ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னா அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹாரோல்ட் பிண்டர் எந்த ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாரு அப்படின்னு சொன்னா அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாரு. எப்படி நான் வந்து போப் அப்படி அலெக்சாண்டர் போப் அப்படின்னாலே அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரியே அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழே யார் வருவா அப்படின்னு சொன்னா ஹாரோல்ட் பிண்டர் வந்து வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், ஓகேவா? இன்னொருத்தர் வந்து நோபல் பிரைஸ் 1995ல வாங்கியிருப்பார்ல, ஹூ இஸ் தட்? சீமஸ் ஹேனி வந்து வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? சீமஸ் ஹேனி எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு? 1995. ஓகே. வேர்ஜிலோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்னன்னு மெமரைஸ் பண்ணோம்? ஏஜ் அப்படின்னு சொல்லி மெமரைஸ் பண்ணோம். வேர்ஜில் வந்து எந்த ஒர்க்ல வந்து ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாரு? டாண்டியோட டிவைன் காமெடி. டாண்டேயோட டிவைன் காமெடில யார் வந்து கேரக்டர் அப்பியர் ஆவா அப்படின்னு சொன்னா வேர்ஜில் வந்து அப்பியர் ஆவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? லெட்டர்ஸ் எபிஸ்டல்ஸ்னால யாருன்னு சொன்னேன்? Horace. அப்ப ஹொரேஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து எபிஸ்டல்ஸ் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஒர்க் என்னவா இருந்திருக்கும்? பிகாஸ் லெட்டர் வந்து நம்ம பொயட்டிக்கா தான் எழுதுவோம், அதனால ஆஸ் பொயட்டிக்கா அப்படின்றது அவரோட செகண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆஸ் அமரட்டியா அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? ஓவிட் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், ஓகேவா? ஓவிடோட ஒரு ஒர்க் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒர்க் என்னது? மெட்டமார்போசிஸ் சொல்லி இன்னொருத்தர் யார் எழுதியிருப்பா? அந்த மெட்டமார்போசிஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1915. 1915. அதில் வர ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன?
Samsa. சமோசா கிரிகர் சம்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் என்னவா கன்வெர்ட் ஆயிருவான்? Spider. ஸ்பைடர். அப்ப மெட்டமார்பாசிஸ் அப்படின்னாலே அதோட டிக்ஷனரி மீனிங் நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம்? Transformation. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெட்டமார்பாசிஸ் தான் நம்ம ஓவிடும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் அவரும் மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா. ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது ஒரு எக்ஸ்டசிக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆத்தர் அது என்னன்னு சொல்லியிருக்காரு? Sublime. கரெக்ட். சப்ளிமிட்டி, சப்ளைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் ஆன் சப்ளைம்? Longinus. லாங்கினஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மெட்டமார்பாசிஸ் நரேட்டிவ் போம் அப்படின்றது தெரியும். எத்தனை புக்ஸ் அவர் எழுதியிருப்பாரு? 15 books. கரெக்ட். 15 புக்ஸா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆர்பியஸ் யாரு? Musician. மியூசிஷியன். அவரோட கதை ஏதாவது குட்டியா ஞாபகம் இருக்கா? சும்மா நான் குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நான் ஆர்பியஸையும் சொன்னேன். ஆர்பியஸ் பத்தி. அவங்களோட ஒய்ஃபோட நேம் என்ன? Eurydice. யூரிடைஸ். அவங்களுக்கு நான் என்ன கதை சொன்னேன்? அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிருவாங்க. அவர் எங்க போய் கூட்டிட்டு வருவாரு? ஹெல்லுக்கு போய். ஹெல்லோட தலைவர் யாரு? ஆர்பியஸோட ரெஃபரன்ஸ் இன்னொரு ரைட்டரோட ஒர்க்லயே வரும். நேத்து நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தேன். ஹூ இஸ் தட் அண்ட் வாட் இஸ் த ஒர்க்? நேத்து நான் சொல்லி கொடுத்தனே. ஒருத்தரோட கல்யாணத்துக்கு அவங்களோட லேடி லவ் எழுப்புறதுக்காக அவர் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். Who is it? எபித்தலாமியன். கரெக்ட். எபித்தலாமியன் யார் எழுதுனா? Spencer. ஸ்பென்சர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? வர்ஜிலோட புக்ஸ் வந்து நம்ம ஏஜ்னு படிச்சோம். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்கலாக்ஸ். ஓகேவா? இதுல எதுல அக்ரிகல்ச்சர் பத்தி அனிமல் ஹஸ்பண்டரி பத்தி பேசியிருக்கோம்? அது டோட்டலா எத்தனை புக்ஸா டிவைட் ஆயிருக்கும்? 4 books. 4 புக்ஸா டிவைட் ஆயிருக்கும். அப்ப எது வந்து 12 புக்ஸா தலைவர் எழுதியிருப்பாரு? First one. ஏனியட வந்து 12 புக்ஸா எழுதியிருப்பாரு. 12 poems, ஐ மீன் 12 புக்ஸ். அது வந்து போம் ஃபார்மட்ல வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹூ இஸ் த ப்ரோட்டகனிஸ்ட்? Aeneas. ஏனஸ் அப்படின்றவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அவரோட லேடி லவோட நேம் Ditto. டிடோ. குயின் டிடோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எஸ், குயின் டிடோ. எக்கலாக்ஸ் அப்படினால அதுக்கு இன்னொரு நேம் கொடுத்திருந்தோம்ல. வாட் இஸ் தட்? புகாலிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரோட ஒர்க் வந்து பயங்கர பிளட்ஷெடா இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன்? Seneca. சினேகா. அதுதான் வந்து நம்ம சினேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆஸ் அமரட்டியாவை இங்கிலீஷ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? The art of love. அதுல என்ன அட்வைஸ் கொடுத்து வச்சிருப்பாரு அவரு? Finding a woman. Finding for women, keeping for women, advice for men. எப்படி ஒரு விமனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், கீப் பண்ணணும், as well as அட்வைஸ் ஃபார் விமனே அவர் கொடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற ஒர்க்கை எதை பார்த்து மாடல் பண்ணி தலைவர் எழுதியிருப்பாரு? Menachmi. மெனாச்மி. யார் ஆத்தர் அதுக்கு? Plutus. பிளேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பொயட்ரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து லாத்தின்ல சொல்லி வச்சிருப்பாரு. ஏதோ டுலுசெட்லி சம்வாட்னு என்னமோ சொல்லியிருப்பாரு. நான் நேத்து கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். லாத்தின் டேர்ம். Sweetness and usefulness. ஸ்வீட்னஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? Horace. ஆனா பொயட்ரிக்கு பிகினிங்லயே இவங்களுக்கு முன்னாடி யார் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்களை நான் இன்னும் பாக்கல, வீடியோவா சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னது? அது அவங்க ரெண்டு பேரும் யாரு? அரிஸ்டாட்டில் அண்ட் பிளேட்டோ. பிளேட்டோ. சாக்ரேட்ஸ் எப்பவுமே வரவே மாட்டாரு. சாக்ரேட்ஸ் வந்து எல்லாருக்கும் தலைவரா இருப்பாரு. பட் தலைவர் வந்து எந்த ஒர்க்கும் எழுதல, எந்த கருத்தையும் கொடுத்துட்டு போல. பட் எல்லாரும் சாக்ரேட்ஸோட நேம் அங்கங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ சாக்ரேட்ஸ் கிடையாது, பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆந்தனி அண்ட் கிளியோபட்ரா என்ன பேட்டில் இறந்து போயிருப்பாங்க? பேட்டில் ஆஃப் ஆக்டியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? அதுலதான் வந்து அவங்க 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 4 ஏஜஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி 4 ஏஜஸ் எதுலாம்? Gold, silver, bronze, iron. எஸ், அவ்வளவுதான்டா. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அண்ட் அயன். அதுதான் வந்து 4 ஏஜஸ் ஆஃப் மேன். எதுக்கு கீழே யார் பிரிச்சிருப்பா? Metamorphosis. மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் a minute.
மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நேத்து ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன கொடுத்திருந்தேன்? Mansfield Park. Park. பப்ளிஷ் ஆன இயர் 1814. 1814. 1814ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுல வர ஹீரோயினோட நேம் என்ன? Fanny Prince. Fanny Prince. ஃபேனி பிரின்ஸ். ஃபேனி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஃபேனி பர்னி அப்படின்னு ஒருத்தங்க ஞாபகம் வராங்க. அவங்கள நம்ம எங்க பார்த்தோம்? ஃபேனி பர்னி. Pride and Prejudice title. பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்க்கு டைட்டில் அவங்ககிட்ட தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைட்டிலோட நேம் என்னடா? வாட் இஸ் த டைட்டில்? Cecilia. செசிலியா அப்படின்னு பார்த்தோம். நெட் கொஸ்டின் ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து கேட்டது வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னேன். அது என்னது? Evelina. Evelina. அந்த சப்டைட்டில் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்தீங்களா? நான் சொன்னேன்ல சப்டைட்டில் பாத்துக்கோங்க, எனக்கு அரைகுறையா தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். வாட் இஸ் தட்? யாருமே பார்க்கலையா? யங் லேடி. எனக்கு இன்னும் அது மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. நீங்க தான் ஃபுல் டைட்டில் பார்த்துட்டு சொல்லணும். யங் லேடி என்ட்ரிங் இன்டு தி வேர்ல்ட். Into the world. எஸ், அதுதான் அதோட டைட்டில் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் ஃபுல் டைட்டில்ல மேபி அதுல ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? யங் லேடி என்ட்ரிங் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. டார்சியோட எஸ்டேட் நேம் என்ன? Mansfield Park. நான் டார்சி பத்தி கேக்குறேன். டார்சி எதுல வருவாங்க? பெம்பர்லி. ஓகேவா? எஸ்டேட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பெம்பர்லி. டார்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுல வருவாங்க அப்படின்னா பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எஃப்ஆர் லீவிஸோட கிரேட் ட்ரெடிஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1948. எஸ், 1948. அந்த ஏஜ்ல இருக்கிற சென்சிபிலிட்டி பத்தி ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதி வச்சிருப்பாரு. ஹூ இஸ் தட்? Northrop Frye. நார்த்ரோப் ஃப்ரை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் புரியுதா இல்ல நான் வேகமா போறேன்? அதர்ஸ் புரியுதுக்கா. புரியுது இல்ல? சரி, ஓகே. பிகாஸ் சில கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, சில இது டக்குன்னு ஸ்டக் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவைஸ் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கும். கிளாஸஸ் போக போக பழசு அப்படியே மறந்துடக்கூடாது. ஏன்னா நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் அதிலே கன்சியூம் ஆயிரும். அப்படி என்னால பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்னால என்ன முடியுமோ அதை நான் டஸ்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஷன்ஸ்குள்ள போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மினிட், ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் விசிபிள் தானடா? Yes, ma'am. Visible, ma'am. ஸோ மான்ஸ்வில் பார்க்கு நீங்க ஆல்ரெடி சப்மிஷன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? இதுல கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மான்ஸ்வில் பார்க்ல இருந்து கேட்டது கிடையாது. குரோனாலஜில இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க மான்ஸ்வில் பார்க்க பொறுத்தவரை. ஓகேவா? சோ மான்ஸ்வில் பார்க் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1814 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோட செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா நார்த்தம்ப்டன்ஷையர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோட செட்டிங் என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கு. மெரிடன் சம்வாட் என்னமோ பார்த்தோம். அதுதான் வந்து அதோட செட்டிங். இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா நார்த்தம்ப்டன்ஷையர் அப்படின்றது அதோட செட்டிங். இதுல யார் ஹீரோயின் அப்படின்னு சொன்னா ஃபேனி பிரின்ஸ் தான் வந்து ஹீரோயினா இருப்பாங்க. ஃபேனி பிரைஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபேனி வந்து இது வரைக்கும் ஜேன் ஆஸ்டன் அவங்களோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியும் சரி, பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்லயும் காமிச்ச ஹீரோயின் மாதிரி யார் கிடையாது அப்படின்னு சொன்னா ஃபேனி வந்து கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 காமிச்சாங்க, 2 ஹீரோயின்ஸ். எலனர் ஒண்ணு, இன்னொன்னு யாரு கொஞ்சம் இண்டிபெண்டண்டா காமிச்சது ஹீரோயின் மாதிரி? Elizabeth. எலிசபெத். இவங்க 2 பேருமே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா விக்டோரியன் சொசைட்டி விமென்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த 2 விமனும் அந்த பாக்ஸ்க்குள்ள வர மாட்டாங்க. அதை தாண்டி இந்த 2 விமனும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜெயின் ஆஸ்டன் வந்து அந்த விமனோட போர்ட்ரேல அந்த கதையில கொடுத்திருப்பாங்க. பட் ஃபேனி பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃபேனி வந்து அவங்கள மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மலா கொடுத்திருப்பாங்க. ஜெயின் ஆஸ்டன் வந்து எப்படி விக்டோரியன் சொசைட்டில ஒரு விமன் வந்து பயந்து பயந்து ஒரு விஷயத்த பண்ணுவா வைப்பா அந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஃபேனி வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபேனியோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்ப ஃபேனி என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அங்கிளோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ வெல்த்தியான அங்கிள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சர் தாமஸ் அண்ட் லேரி பெட்ராம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இவங்க 2 பேரோட வீட்டுக்கு அவங்களை ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப அங்கிள் அப்படின்னு இருந்தா அவங்களும் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு குழந்தைங்க டெஃபினட்டா இருக்க தான் போகுது. ஓகேவா? அவங்களுக்கு 2 டாட்டர், ஒரு சன் உண்டு. அந்த டாட்டரோட நேம் என்ன அப்படின்னா மரியா அண்ட் ஜூலியா. அந்த பையனோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எட்வர்ட். அது பக்கத்துல இருக்க நேம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். அது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்றத நான் கீழே ஸ்டோரி போகும்போது சொல்றேன். ஓகேவா? யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? வெல்தி அங்கிளோட நேம் என்ன? Sir Thomas. சர் தாமஸ். அண்ட் அந்த கேர்ள் அவங்க ஒய்ஃபோட நேம் Lady லேடி Betty. பெட்ராம் பாக்குறோம். அவங்களோட 2 டாட்டரோட நேம் என்ன? Maria மரியா and and Julia. ஜூலியா. சன்னோட நேம் வந்து Edmund. ஓகேவா? இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா நார்மலா ஒரு 5 பேர். எப்படி நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஃபேமிலில 5 பேர் இருப்பாங்க. 3 குழந்தைங்க, ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அது நடுவுல யார் குதிக்கிறா இப்போ திடீர்னு?
ஃபேனி வந்து இன்பிட்வீன்ல குதிக்கிறா பிகாஸ் அவரோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரே ரீசன்னால அவ இவங்க இந்த கூட்டத்துக்குள்ள அவ குதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஃபேமிலிக்கு யார பெருசா பிடிக்கல அப்படின்னா ஃபேனிய பெருசா பிடிக்கல. அது முக்கியமா அது 2 கேர்ள்ஸுக்கும் சுத்தமா பிடிக்கல. மரியாக்கும் ஜூலியாக்கும் ஃபேனிய கண்டா அறவே பிடிக்க மாட்டேங்குது. யார் லைட்டா ஓகேவா பேசிட்டு கூட கொஞ்சம் சிரிச்சுட்டு ஓகேவா இருக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா எட்மண்ட் மட்டும் தான் கூட இருக்கா, அவங்களோட பையன். ஓகேவா? சோ ஃபேனிக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எட்மண்ட் தான் நமக்கு பிடிக்கும். சோ இது வந்து ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பேரலா இன்னொரு ஸ்டோரியை காட்டுறாங்க நமக்கு. ஓகேவா? அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சுகர் பிளான்டேஷனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அந்த சுகர் பிளான்டேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன்டிகுவா அப்படின்ற பிளேஸ்ல. அப்ப இந்த இடத்துல நமக்கு 2 செட்டிங் வருது. ஓப்பனிங்ல வர செட்டிங் என்னது அப்படின்னா நார்த்தம்ப்டன்ஷயர். இன் பிட்வீன்ல சுகர் பிளான்டேஷனை பத்தி காட்டுறது என்ன அப்படின்னா ஆன்டிகுவா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சுகர் பிளான்டேஷன் இருக்கு. அந்த இடத்துல நிறைய பீப்புள்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சுகர் பிளான்டேஷன் அப்படின்னு சொன்னா அங்க நிறைய மக்கள் வந்து வேலைக்கு போவாங்க டெய்லி வேஜஸ்க்கு. அந்த மாதிரி அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்த யார் வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு லண்டன் ஃபேமிலி வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லண்டன் ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்னு வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஹென்றி, இன்னொன்னு வந்து யாரு அப்படின்னு சொன்னா மேரி கிராஃபோர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க 2 பேரும் குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லாம் கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கெட்ச் தேவையில்ல. அதனால நான் வெறுமனையா யார் இதுக்குள்ள தேவையோ அவங்கள மட்டும் நான் உள்ள வந்து எடுத்திருக்கேன். சரியா? ஹென்றி, மேரி காவார்ட் இவங்க 2 பேரும் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க? லண்டன் லண்டன் ஃபேமிலி. லண்டன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க கிட்ட தான் என்ன பிளான்டேஷன் இருக்கு? சுகர் பிளான்டேஷன். பிளான்டேஷன் இருக்கு. அது எங்க லொகேட் ஆயிருக்கு? ஆன்டிகுவா. ஆன்டிகுவால லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு மீன் டைம்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபேமிலி எப்படின்னா சர் தாமஸ் அண்ட் லேடி மெட்ரமோட பசங்க மரியா, ஜூலியா, எட்மண்ட். அது கூட நடுவுல வந்த ஃபேனி பிரின்ஸ். ஃபேனி பிரைஸ் கூட யார் நல்லா பேசுறானா எட்மண்ட் மட்டும் தான் நல்லா பேசுறான். ஓகேவா? சோ இவங்க 4 பேர் ஒரு கூட்டமா இருக்காங்க. இந்த 4 பேர் யாரை மீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹென்ரியும் மேரி காவார்டையும் கிராஃபோர்டையும் மீட் பண்றாங்க. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்ல மீட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மேல் வந்து ஃபீமேல் கூட ஃபிளர்ட் பண்றதும் ஒரு ஃபீமேல் வந்து மேல் கூட ஃபிளர்ட் பண்றதும் அந்த மாதிரி தானே ஸ்டோரி வந்து மூவ் ஆக போகுது. அதே மாதிரி தான் மரியா கூடயும் ஜூலியா கூடயும் இங்க இருக்கிற மேல் வந்து ஹென்றி அவன் வந்து ஃபிளர்ட் பண்றான். அங்க மிச்சம் இருக்கிறது எட்மண்ட். எட்மண்ட் கூட யாரு ஃபிளர்ட் பண்றா அப்படின்னா மேரி கிராஃபோர்ட் வந்து ஃபிளர்ட் பண்றா. சோ இது வந்து காமனா எல்லா ஸ்டோரியிலும் நடக்கிற மாதிரி தான் 2 ஸ்டோரி நமக்கு பேரலா எடுத்துட்டு வராங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது இந்த சைடுல இருக்க பையன் வந்து அந்த சைடுல இருக்கிற பொண்ணு கூட ஃபிளர்ட் பண்றதும் இங்க இருக்கிற பொண்ணு அந்த சைடுல இருக்க பையன் கூட ஃபிளர்ட் பண்ற மாதிரி நமக்கு ஸ்டோரி வந்து பேரலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? எட்மண்டுக்கு என்னதான் மேரி கிராஃபோர்ட் வந்து ஃபிளர்ட் பண்ணாலும் எட்மண்டுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேனியை தான் பிடிச்சிருக்கு. நம்ம ப்ரோட்டகனிஸ்ட தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு 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 பிளே வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. அந்த பிளேயோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லவ்வர்ஸ் வவ். இது மேபி கேட்கலாம். இதுவரை கேட்டது இல்ல பட் மேபி. ஓகேவா? லவ்வர்ஸ் வவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே வந்து எனாக்ட் பண்றாங்க. இந்த பிளே வந்து யாரோடது ஒரிஜினலா அப்படின்னு சொன்னா எலிசபெத் இன்ஸ்பால்ட் அப்படின்ற ஒரு ஆத்தரோடது. இந்த ஒர்க்கை தான் வந்து அவங்க எடுத்து கேரக்டர்ஸா அவங்கவுங்க மாறி அவங்க வந்து எனாக்ட் பண்றாங்க. சோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்றதுனால அது வந்து நான் இன்டர்ஃபியர் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது கதை எதுல எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபேனியும் எட்மண்டும் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு கதை அப்படின்னாலே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துடணும் அப்படின்னு காட்டுவாங்கல்ல. சோ ஃபேனியும் எட்மண்டும் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. பட் மரியா கிட்டயும் இங்க இருக்கிற மரியா கிட்டயும் ஜூலியா கிட்டயும் ஹென்றி வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹென்ரியை யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. 2 பேருமே வேற வேற ஆட்கள் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. மரியா வந்து ரஷ்வர்த் அப்படின்ற ஒரு பையனை மேரேஜ் பண்ணிப்பா. ஜூலியா வந்து ஏட்ஸ் அப்படின்ற ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிப்பா. ஓகேவா? மரியாவோட லைஃப் வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்காது ரஷ்வர்த் கூட. அதனால அவ மேரேஜுக்கு அப்புறம் அவளோட மேரேஜை உடைச்சிட்டு அவ யார் கூட ஓடி போயிருவா அப்படின்னு சொன்னா ஹென்றி அப்படின்ற அந்த மேல நம்ம பார்த்தோம் தெரியுமா அந்த இருக்கால ஹென்றி. இந்த ஹென்றி கூட அவ வந்து ஓடி போயிருவா. கடைசி ஃபேனியும் எட்மண்ட் மட்டும் தான் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா மரியா ரஷ்வர்த், ஜூலியா ஏட்ஸ், ஃபேனி எட்மண்ட். பட் ரஷ்வர்த்தை விட்டுட்டு கடைசியா மரியா யார் கூட ஓடி போயிருவா அப்படின்னு சொன்னா ஹென்றி கூட ஓடி போயிருவா அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மான்ஸ்ஃபீல்ட் பார்க்கோட ஸ்டோரி. அப்போ இதுல கதையே இல்லையே, எதை வச்சு இந்த ஸ்டோரி வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு சுகர் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி அது எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா ஆன்டிகுவா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல லொகேட்டா இருக்கு. இதையே இந்த இடத்துல சுகர் பிளான்டேஷனை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் வந்து அந்த இடத்துல இம்ப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கீழே ஒரு 500 பீப்புள்ஸ் வந்து வேலை பாக்குறாங்க. அவங்களுக்காக வேஜஸ் அவன் கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அவன் வந்து சுப்பீரியர், அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் இன்ஃபீரியர் அப்படின்ற ஒரு திங்க இந்த இடத்துல இன்டைரக்டா ஜெயின் ஆஸ்டன் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஈவென்ட் மான்ஸ்ஃபீல்ட் பார்க்க வச்சு பொறுத்தவரை. ஓகேவா? இந்த கொலோனியல் தீமை வச்சு எட்வர்ட் சையத் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. எட்வர்ட் சையத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆத்தர். குரோனாலஜில வந்திருக்காரு, ஆப்ஷன்ஸ்ல வருவாரு, இயர்ஸ்ல வருவாரு, எல்லாத்துலயும் எட்வர்ட் சையத் வந்து வருவாரு. எட்வர்ட் சையதோட ஒர்க் மொத்தமே 7 ஒர்க் தான். அவர் வந்து நான் தியரிஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு எட்வர்ட் சையத் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. இவர் நம்ம தியரிஸ்ல பார்ப்போம். இவரோட இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1993ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்ற கான்செப்ட் மட்டும் போதும். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் இதுக்குள்ள அவர் எதை பத்தி ஒரு டேர்மை பத்தி பேசியிருப்பாரு இந்த கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம்குள்ள. அந்த டேர்ம் என்ன அப்படின்னா கான்ட்ரப்யூனல் ரீடிங் அப்படின்றது அதோட டேர்ம். சோ டேர்ம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஸ்டின் நமக்கு தியரிஸ் பொறுத்த எப்படி இருக்கும் அப்படின்னா டேர்மை கொடுத்து இந்த ஆத்தர் யாரு அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். சூஸ் தி பெஸ்ட்
டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ எட்வர்ட் சையத்ன்ற ரைட்டர் அவரோட ஒர்க் வந்து கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் இதுக்குள்ள எதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த ஜேன் ஆஸ்டனோட மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கையும் அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம்ல. எப்படி எட்வர்ட் சையத் இதுக்குள்ள அதை எப்படி கம்பேர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இந்த சுகர் பிளான்டேஷன் ஆன்டிகுவால இருக்குல்ல அங்க அந்த இன்ஃபீரியர் சுப்பீரியர் மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற அந்த கனெக்ஷன் வந்து கொலோனியலிசம் வந்து சப்ரஷனை வச்சு அவர் வந்து இது கூட கம்பேர் பண்ணி அவர் எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா, அதுதான் எட்வர்ட் சையதோட கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் 1993 பப்ளிகேஷன். அதுக்குள்ள அவர் காயின் பண்ண டேர்ம் இல்ல, அவர் கொண்டு வந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா, கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்றது அவரோட டேர்ம் அப்படின்றது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிளியரா இது? கிளியர். இப்போ கான்ட்ரிபியூனல் ரீடிங்னா என்னன்னு பாத்துக்கலாம். பிகாஸ் கொஸ்டின் வந்து இப்ப டைரக்டா இருக்கிறத தாண்டி எக்ஸ்பிளனேஷன்ஸும் கேட்காங்கல்ல. அப்ப கான்ட்ரிபியூனல் ரீடிங்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டெக்ஸ்ட்டை இப்ப நான் ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வெறுமனே அந்த கதையோட கருவை மட்டும் நான் பார்க்காம அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதோட பொலிட்டிக்கல் கான்டெக்ட் ஆஃப் கொலோனியலிசம் என்ன, அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் வந்து கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் காலனைசர் அண்ட் காலனைஸ்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணா வெறுமனே அந்த புக்கா மட்டும் பார்க்காத, அதுல சர்டன் ஈவெண்ட்ஸ் பத்தி ஏதாவது ஒரு ஆத்தர் ஒரு பாயிண்டாவோ ஒரு லைனாவோ இல்ல அடிப்பட்டதை வச்சு அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா அதை எதனால கொடுத்தாரு, என்ன நடந்ததுனால அந்த இம்பாக்ட் வந்து அந்த ஆத்தருக்கு வந்துச்சு அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டையும் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்டையும் வச்சு அந்த டெக்ஸ்ட்டை வந்து பாரு, அப்படி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணு அப்படின்றத நம்ம கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்னு பாக்குறோம். யாரோடது அப்படின்னு சொன்னா எட்வர்ட் சையதோடது அப்படின்னு பாக்குறோம். புரிஞ்சுச்சா இது? எஸ் மேம். யாருக்காவது டவுட்ஸ்? அக்கா சொல்லுங்கடா. அக்கா மேன்சபிள் பார்க்ல வந்துட்டு தாமஸ் அண்ட் பெட்ரம்க்கு வந்து 4 சில்ட்ரன் மாதிரி சொல்லியிருக்காங்க. டாம் வந்து இதுல மிஸ் ஆகுது. அது மேபி மிஸ் ஆகலாம்டா, அது ப்ராப்ளம் இல்ல. பட் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்ல இருந்து நமக்கு கேரக்டர்ஸ்ல கொஸ்டின் கிடையாது. நான் பிகினிங் கிளாஸ் எடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் நான் உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இட் வில் கன்சியூம் மச் மோர் டைம். நான் ஏன் இதை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது மட்டும் நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல போதும் அப்படின்னு சொல்றேன். ஆஸ் வெல் அஸ் உங்களையே நான் ஒர்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா இது நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜெயின் ஆஸ்டன் வந்து இம்பார்ட்டன்ட். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க முடியாது. இதுதான் நான் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். பட் நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் 4 கேரக்டர்ஸ் தெரியுது, அது சந்தோஷம். பட் அந்த 4 கேரக்டர்ஸ் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 200 சம்மேஷன் படிப்பீங்க தெரியுமா, அப்போ அந்த கேரக்டர் உங்களுக்கு ஞாபகமே இருக்க மாட்டாங்க. டாம்ன்ற கேரக்டரை மறந்து போயிருவீங்க நீங்க. பிகாஸ் அவ்வளோ சம்மேஷன்ஸ் பாப்பீங்க, அவ்வளோ கேரக்டர்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ற சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஏன் படிக்கும் போதே இதுல இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு நீ ஏன் படிக்கிற, இதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை முதல்ல மெமரைஸ் பண்ண, அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் மேபி போகுது அப்படின்னு சொன்னா அப்போ இன்னும் 4 விஷயங்களை சேர்த்து அள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? ஓகே அக்கா. ஓகேவா, பிகாஸ் நிறைய இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவுதானு தோணும். இன்னும் 6 மாசத்துல பயங்கரமா ஹெவி லோட் ஆயிரும். ஹெவி லோட்ல வந்து நான் எங்க சொன்னேன் இது தியரிஸ்க்கு கீழே வருமா, இது பிரிட்டிஷ் ரைட்டிங்கா, இது அமெரிக்கனா, இது கெனடியனா, இது ஆப்பிரிக்கனா, இது கல்ச்சுரல் ஸ்டடீஸா இல்ல தலித்தானே உங்களுக்கு பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவு குழப்பி அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் இதுதான்டா பேக்ரவுண்டு, நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கெட்ச புரியாம கஷ்டப்படாதீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கெட்ச் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. அதுலயே நீங்க ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டீங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கெட்ச் என்னன்னு படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மேபி நெக்ஸ்ட் அட்டம் எடுக்கலாம். பிகாஸ் நான் வந்து தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணேன். எடுத்ததுலாம் நான் ஒன்னும் கிளியர் பண்ணல. எனக்கு 3 அட்டெம்ப்ட்ஸ் ஆச்சு நான் கிளியர் பண்றதுக்கு எக்ஸாம் வந்து. அப்பதான் எனக்கு அவுட்லைன் ஸ்கெட்ச் புரிஞ்சிச்சு. அப்புறம் தான் கேரக்டர்ஸ் நான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் கிங் இந்த டைம் பீரியட்ல இந்த கிங் ஏன் ரூல் பண்ணாரு, இந்த டைம் பீரியட்ல ஏன் அந்த ஆத்தர் வந்து அந்த புக் எழுதினாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆச்சு. ஓகேவா, நிறைய வீடியோஸ் பார்த்து நானே படிச்சு நானே உருண்டு கஷ்டப்பட்டு அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டுக் மீ 1.5 years நீங்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அப்படி கஷ்டப்பட வேணாம், இதுதான்டா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் உரிச்சு கையில கொடுத்துறேன். அதை மட்டும் படிச்சா போதும். அதை தாண்டி நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். மேபி இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல தப்பாவே கூட சொல்லியிருந்திருக்கலாம். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல யார் யார் கூட ஓடி போனா, யார் யார் கூட இருந்தா, யார் யாரோட அஃபேர், இதை உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கவே மாட்டாங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா அதுல என்ன ஜான்ரா, யார் அனலைஸ் பண்ணா, அதை பத்தி யாராவது ஏதாவது எழுதியிருக்காங்களா, அதோட டேர்ம் என்ன, டேர்மோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன, இவ்வளவுதான் கேட்பாங்க. இதுக்கு மேல கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஓகே அக்கா. மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லல, உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் இப்படிதான் பரபரன்னு இருந்துச்சு. சாசர் மட்டும் எடுத்து வச்சுட்டு 1 மாசம் ப்ரிப்பேர் பண்ணேன். சாசர் 1 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த மாசம் எடுத்து பார்க்கும்போது சாசர் எனக்கு புரியவே இல்லை. பிகாஸ் அவ்வளவு இருந்துச்சு சாசர்ல வந்து. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இவ்வளவு எல்லாம் தேவையில்லாததுக்கு 5 பாயிண்ட் தான் தேவை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டுக் மீ 1.5 years. ஓகேவா, சோ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். மொதல் 6 months வழி காட்டுறேன், அந்த வழி நம்பி நடங்க. அதுக்கு 6 மாசம் மேபி இதை இன்னும் கொஞ்சம் ஏத்திருந்திருக்கலாமோ, இது இன்னும் குறைச்சிருக்கலாமோன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அப்படி ஐடியா வரும்போது எக்ஸ்ட்ரா ரீடிங் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பேப்பர் கிளியர் ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. ஓகேக்கா. ஓகே மேம். ஓகே, இப்ப நான் கேட்ட அவங்களுக்கு மட்டும் சொல்லல, நான்
பொதுவா தான் நான் சொன்னேன். ஓகேவா? எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் கிளியர் தானே? புரியுது மேம். ஓகே. ஓகே டன். நம்ம நெக்ஸ்ட் அப்ப இன்னைக்குள்ள கிளாஸ் போலாம். ஓகே. நேத்து எதோட கடைசியா விட்டோம்டா நம்ம? லேட்டஸ்ட் யாரு? பிளேட்டஸ்க்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்தோமே, ஒரே ஒரு வார்த்தை சும்மான்னு சொல்லிட்டு. டெரன்ஸ் பார்த்தோம். இவங்க எல்லாம் எதுக்கு கீழ வராங்க? ரோமன் கிளாசிசம். எஸ், ரோமன் கிளாசிசம் கீழ வராங்க. இவங்க எல்லாம் என்ன லாங்குவேஜ்ல எழுதுவாங்க அப்போ? லாத்தின்ல எழுதுவாங்க. லாத்தின்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரோமன் கிளாசிசம்ல ஃபர்ஸ்ட் ரைட்டர் நம்ம யாரை பார்த்தோம்? வர்ஜில். வர்ஜில் பார்த்தோம். சரியா? இது ஃபுல்லா நான் क्वेश्चंस ஆல்ரெடி கேட்டுட்டேன். சோ அதுக்குள்ள நம்ம போவேணாம். நம்ம அடுத்தது போலாம். சோ அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னா இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பிரிட்டன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிரிட்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ், ஒரு நாடு எப்படி வந்து அது பிகின் ஆச்சு? அப்ப அந்த இடத்துல உண்மையாவே அது முதல்ல யார் இருந்தா? எடுத்ததும் பிரிட்டன் தான் இருந்துச்சா அப்படின்றதா இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ பிரிட்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ் எடுத்ததும் தான் வரல. நார்மலா ஒரு லேண்டா இருந்துச்சு. அந்த லேண்ட்ல மக்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல வாழ ஆரம்பிக்கும் போது செல்ஸ் அப்படின்ற ஒரு பீப்புள், CELTS, ஓகேவா? இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இவங்க தான் வந்து அந்த இடத்துல ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தவங்க. ஓகேவா? அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா செல்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட லாங்குவேஜ். அவங்க தான் வந்து ஒரிஜினலா அந்த பிளேஸ்ல பிகினிங்ல இருந்தவங்க. அப்புறம் காலங்கள் போக 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 ஒருத்தர் அழிச்சு இன்னொருத்தங்க வந்தாங்க, இன்னொருத்தங்க அழிச்சு இன்னொருத்தங்க வந்தாங்க. அப்படிதான் அது வந்து மொத்தமா பிரிட்டன் அப்படின்னு சொல்லி ஆகவே ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாரு இருந்தா அப்படின்னு சொன்னா செல்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா செல்டிக் லாங்குவேஜ் பேசினாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டைன்னு சொல்லுவாங்க, பிரித்ரானிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பிரிட்டன், பிரித்ரானிக் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே செல்ஸ் பீப்புள்ஸ் அங்க இருக்கும்போது ஒரிஜினலா அவங்க ஃபார்ம் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபியூச்சர்ல வந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், தியரிஸ்ட் இவங்க எல்லாம் அதை அனலைஸ் பண்ணி இதுக்கு இப்படிதான் வச்சிருந்திருப்பாங்க, இதுக்கு இப்படிதான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களா வச்சுக்கிட்டது தான் இதெல்லாம். ஓகேவா? அப்படிதான் இது எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஓப்பனிங்ல பிரிட்டன்ல யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ தட் செல்ஸ். அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா செல்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் செகண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரிட்டன். பிரிட்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் பாதி இது வந்துட்டு எழுதல. Guys, யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு, கைண்ட்லி ஆஃப் இட். ஓகே. ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரிட்டன்ல என்னென்ன பீரியட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி 3 ஏஜ்மே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகுதுன்னு பாக்குறோம். இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் இந்த 3 ஏஜ்மே எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரிட்டன் கீழே வருது. இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரோமன் இன்வேஷன் வந்து நடக்குது. ரோமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு யாரை பார்த்திருப்போம்? மேல ரோமன் கதை பார்த்தோம்ல, யார் வந்து அதுல கடைசியா? ஆக்டேவியன். ஃபர்ஸ்ட் ரோமுலஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்போஸ் பண்ணி ரிப்பப்ளிகன்ஸ் வந்தாரு. அப்புறம் ரிப்பப்ளிகன்ஸ் அப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரிவியமே அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்தாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிவியமே அப்போஸ் பண்ணி செகண்ட் ட்ரிவியமே வந்தாங்க. அந்த செகண்ட் ட்ரிவியமேல தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா ஆந்தனி இருந்தாங்க, ஆக்டிவஸ் இருந்தாரு. அப்புறம் கடைசியா யார் வின் பண்ணா அப்படின்னா ஆக்டேவியஸ் சீசர் வின் பண்ணாரு. அப்பதான் அவருக்கு டைட்டில் என்ன கொடுத்தாங்க? அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரோமன் ஆக்குபேஷன் தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அவங்களோட ரோமன் ஆக்குபேஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா பிரிட்டன்ல நடந்திருக்கு. இந்த ரோமன் ஆக்குபேஷன் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நடந்துச்சு, அதோட கதை என்ன அப்படின்றத எட்வர்ட் கிபான் அப்படின்ற ரைட்டர் அவரோட ஒரு புக்ல வந்து கொடுத்திருக்காரு. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சரியா? அதனால அந்த பாயிண்ட் நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே அப்ப ரோமன் ஆக்குபேஷன் பிரிட்டன்ல எப்படி நடந்துச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு, எப்படி அந்த இடத்த அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஹிஸ்டரியை பத்தி யார் பேசியிருக்கா அப்படின்னு சொன்னா எட்வர்ட் கிபான் அப்படின்ற ஒரு ரைட்டர் த ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் அப்படின்ற ஒரு புக்ல பேசியிருக்காங்க. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 1776ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது இயரோட இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஆத்தர்? எட்வர்ட் கிபன். எட்வர்ட் கிபான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த புக்குக்குள்ள எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ரோமன் எம்பையர் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணாங்க, எப்படி கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாம் அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சு அப்படின்ற திங்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து ரோமன் ஆக்குபேஷன் இன் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ரோமன் ஆக்குபேஷன் முடிஞ்சதோட அப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ சாக்சன் இன்வேஷன் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அதோட ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதினாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா வெர்னபிள் பிடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நெட் கொஸ்டின். அவரோட ஒர்க் வந்து எக்லாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள் அப்படின்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுக்கு இயர் எல்லாம் கிடையாது. நீங்க வெறுமனையா உங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்து இது யாரோடது அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அப்போ தெரியணும் இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள், எக்லாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள் அப்படின்றது யாரோடது அப்படின்னா வெர்னபிள் பிடி அப்படின்ற ஒரு ரைட்டரோடது. இதுல எதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ சாக்சன் பீரியட் பத்தி பேசிருக்காங்க. ஆங்கிலோ சாக்சன் பீரியட் இஸ் ஆல்சோ கால்ட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ இதுல ரெண்டு முக்கியமான விஷயம். இதுல யார் ஆரம்பிச்சா, யாருக்கு அப்புறம் யார் இருந்தா அப்படின்ற டைம்லைன் உங்களுக்கு டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க.
மாட்டாங்க பிரிட்டனை பொறுத்தவரை. கேட்க போற 2 கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எட்வர்ட் கிபான் தி ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர் 1776ல பப்ளிஷ் ஆச்சு. அதுல எதை பத்தி பேசினாங்க அப்படின்னா ரோமன் ஆக்குபேஷனை பத்தி பேசினாங்க. அதனால அந்த வேர்ட்லயே இங்க ரோமன் எம்பையர் அப்படின்றது வந்துச்சு. இந்த இயரோட மெமரைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், ஆங்கிலோ சாக்சன் இன்வேஷன் பத்தி எதை பத்தி யார் பேசினா அப்படின்னு சொன்னா வெர்னவில் பீடி அப்படின்ற ஒரு ரைட்டர் எக்லாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே பேசினாரு அப்படின்ற கான்செப்ட் மட்டும் இனஃப். இது வரைக்கும் கிளியரா? Yes, ma'am. Clear, ma'am. ஆங்கிலோ சாக்சனுக்கு அப்புறம் யார் வந்து இன்வைட் பண்ணி வந்தா, ஐ மீன் யார் வந்து போருக்கு வந்தா அப்படின்னு சொன்னா வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ வைக்கிங்ஸ் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வார் நடத்தினாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க செட்டிலும் ஆனாங்க. ஒரு பார்ட் ஆஃப் பிரிட்டன்ல அவங்க வந்து செட்டில் ஆனாங்க. மொத்த பிரிட்டனே அவங்களால கவர் பண்ண முடியல. சோ வைக்கிங்ஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சைடு ஆஃப் பிரிட்டனை மட்டும் கவர் பண்ணி வைக்கிங்ஸ் வந்து இருந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல யாரும் இருந்தா, ஆங்கிலோ சாக்சனும் இருந்திருக்காங்க, வைக்கிங்ஸும் இருந்திருக்காங்க. அப்போ ஆங்கிலோ சாக்சன் மொத்தமா அந்த இடத்த கவர் பண்றதுக்கு ஆங்கிலோ சாக்சன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அடுத்த பார்ட் வந்து என்ன பண்றாங்க, வைக்கிங்ஸ் அகைன்ஸ்டா போர் வந்து நடத்துறாங்க. அந்த போரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். 1066 இதோட இயர் வந்து முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல 2015-16 எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இயர் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கும். பட் இப்போ இந்த இயர் அவன் கேட்கறதே கிடையாது. பட் ஸ்டில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்மன் கான்குவெஸ்டோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1066 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த நார்மன் கான்குவெஸ்ட் அப்ப இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ சாக்சன் கிங். ஓகேவா? நான் வெறுமனே வேணாரா ஆங்கிலோ சாக்சன் தான் சொன்னேன். அப்ப அந்த ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு அந்த ஏஜ்ல அந்த எரால ஒரு கிங் வந்து ஆண்டுட்டு இருந்தாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எட்வர்ட் த கன்ஃபசர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த எட்வர்ட் த கன்ஃபசருக்கு ஒரு போர் வந்து அவர் போயிருப்பாரு. அந்த போர்ல அவருக்கு வின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சப்போ அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எனக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கும். அப்போ ஒருத்தர ஹெல்ப்புக்கு அவர் கூப்பிட்டுருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு சொன்னா வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யாரு? யார பத்தி பாத்தீங்க? King Edward. கிங் எட்வர்ட் என்ன பண்றாரு, போர் எடுத்து போறாரு. சரியா? போர் எடுத்து போற இடத்துல அவருக்கு இன்னும் கொஞ்சம் படைபலம் தேவை அப்படின்றது ஒரு தாட் வருது. அப்போ அந்த படைபலத்தை நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் த டியூக் ஆஃப் நார்மாண்டே அப்படின்றது ஒரு இடத்தோட பேரு, வில்லியம் அப்படின்றது அவரோட பேரு. அதனால டியூக் ஆஃப் நார்மாண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரிதான் ஒரு இடத்துல டச்சஸ் ஆஃப் சம்திங்னு பார்த்தோம்ல. என்னது அது? டச்சஸ் ஆஃப் பிளான்சியா பிளான்சேன்றது அந்த பொண்ணோட பேரு, ஐ மீன் அந்த குயினோட பேரு. அவங்க வந்து டச்சஸ் ஆஃப் எந்த இடத்துக்கு அவங்க வந்து டச்சஸ்? லான்காஸ்டர். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அங்கங்க நம்ம வந்து டியூக் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி இந்த மாதிரி படிப்போம். ஓகேவா? அது வேற ஒண்ணுமே கிடையாது. அவரோட பேருக்கு பின்னாடி அவர் எந்த இடத்த ஆண்டுட்டு இருக்காரோ அது ஒரு பெருமையான பட்டமா பின்னாடி அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. சரியா? சோ வில்லியம் டியூக் ஆஃப் நார்மேண்டை கேட்டா யார் ஹெல்ப் கேக்குறா? King Edward. கிங் எட்வர்ட் வந்து ஹெல்ப் கேக்குறாரு. ஓகேவா? அப்ப அவர் என்ன டிமாண்ட் பண்றாரு, நான் ஹெல்ப் பண்றேன் பட் எனக்கு இங்கிலீஷ் த்ரோனை நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ சாக்சன் கிங் கிட்ட டிமாண்ட் பண்றாரு. ஓகேவா? எப்படி தோக்குற மாதிரிதான் கிட்டத்தட்ட அது வந்து அவனே வேற ஒருத்தங்க கிட்ட ஆங்கிலோ சாக்சன் கிங் எட்வர்ட் வந்து வேற யார்கிட்ட தோக்க போறாரு. பட் அந்த இடத்துல ஹெல்ப்னு கேட்டு வந்தப்போ வில்லியம் என்ன பண்றாரு, எனக்கு இங்கிலீஷ் த்ரோனை நீ மொத்தமா என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணிடுறாரு, அந்த நேரத்துல வின் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு தாட்காக ஆங்கிலோ சாக்சன் கிங் எட்வர்ட் என்ன பண்ணிடுறாரு, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இங்கிலீஷ் த்ரோனை உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வாக்கு கொடுத்துறாரு. பட் அந்த வார ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த த்ரோனை வந்து அவர் கொடுக்கவே இல்லை. இது யாருக்கு ரொம்ப கோவம் அப்படின்னா வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அப்போ அவர் என்ன பண்ணிடுவார், என்கிட்ட இல்லாத படைபலமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலோ சாக்சன் ஆர்மி மேல அகைன் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரு இப்ப இந்த இடத்துல சண்டை போடுறாங்க? King Edward, William Duke of Normandy. கிங் எட்வர்டும் வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் சண்டை ஆரம்பிச்சிச்சு? பீட்ரையல் பண்ணதுனால. இங்கிலீஷ் த்ரோனை குடுக்கேன்னு வேர்டு கொடுத்த, ஆனா அந்த வேர்டை கடைசியில அந்த வார்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர்டை நீ என்கிட்ட கீப் அப் பண்ணல அப்படின்ற ஒரு கோவத்தினால என்ன பண்றாரு, வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டி ஆங்கிலோ சாக்சன் எட்வர்ட் மேல வந்து போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்ததை வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டி தான் வின்னே பண்ணுவாரு. அந்த பேட்டிலோட நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னா பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாருக்கும் நடந்த சண்டையை வந்து நான் பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்னு சொல்றேன்? எட்வர்டுக்கும் வில்லியமுக்கும் நடந்த எட்வர்டுக்கும் வில்லியமுக்கும் நடந்த சண்டையை வந்து நம்ம பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ வில்லியம் த டியூக் ஆஃப் நார்மாண்டி அந்த இடத்துல ஜெயிக்கிறதுனால அதுதான் வந்து நாம நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கான்குவெஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை போய் கான்குவர் பண்றது. அதனாலதான் வந்து நார்மன் கான்குவெஸ்ட் 1066 அப்படின்னு பாக்குறோம். அதுல நடந்த பேட்டிலோட பேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல பேட்டில் ஆஃப் ஆக்டியம்னு பார்த்தோம்ல, அதே இந்த இடத்துல பார்த்தோம். யாருக்கும் நடந்த சண்டை நான் பேட்டில் ஆஃப் ஆக்டியம்னு சொல்லி கொடுத்தேன்? Antony and Cleopatra. Octavian Antony. ஆண்டனி கிளியோபாட்ரா சண்டை போட்டுக்கவே இல்ல. ஆண்டனியும் இன்னொருத்தங்க அவன் ஒய்ஃபோட அண்ணன் யாரு? Octavian Antony. ஆக்டேவியனுக்கும் ஆண்டனிக்கும் நடந்த சண்டையை தான் வந்து பேட்டில் ஆஃப் ஆக்டியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க ஆங்கிலோ சாக்சன் கிங் எட்வர்ட் த கன்ஃபசருக்கும் வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டிக்கும் நடந்த சண்டை தான் நான் வந்து பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்னு சொல்றேன். கடைசி அதுல யார் வின் பண்ணிடுறா, வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டி வின் பண்ணி இங்கிலீஷ் த்ரோனை மொத்தமா கையில எடுத்துறாரு. அதுதான் நான் என்ன சொல்றேன், நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் ஹி இஸ் a டியூக் ஆஃப் நார்மாண்டி. அதனால
அதே வச்சு அவர் வந்து நார்மன் கான்கஸ்ட் நம்ம சொல்றோம். அந்த அவர் வந்து இந்த மொத்த இடத்தையும் கைப்பற்றிட்டாரு, அதாவது நம்ம நார்மன் கான்கஸ்ட் 1066 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ அவர் உள்ள வந்ததுனால அவரோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொன்னா பிரெஞ்சா இருந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரூலிங் கிளாஸ் வந்து லாங்குவேஜ்ல மாற ஸ்டார்ட் ஆகுது. பிரெஞ்சு வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. இதுலதான் நம்ம வெக்காபுலரி பத்தி பேசும்போது இங்கிலீஷ்ல நிறைய லோன் வேர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். லாத்தின்ல இருந்து பிரெஞ்சுல இருந்து அந்த லோன் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த படையெடுப்புல வேற வேற கிங்ஸ் வந்தப்போ அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னவோ அந்த வேர்ட்ஸ் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை மக்கள் சகஜமா உள்ள யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது இங்கிலீஷ் வேர்டாவும் சேராது, அவங்களோட ஒரிஜினல் வேர்டாவும் சேராது. அதோட ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்தையுமே மாத்தி ஒரு மாதிரி வித்தியாசமான ப்ரொனவுன்சியேஷன்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்ம லோன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிகிறதா இது வரைக்கும் பார்த்தது? எஸ்கா. ஓகே, புரியுது மேம். அது கிடையாது. சரியா? இதுல இருந்து நீங்க படிக்க வேண்டியது 4 பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டேன். வேற இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस வராது. 1776 எட்வர்ட் கிபான் ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் இது நீங்க படிக்கணும். அப்புறம் ஆங்கிலோ சாக்சன் இன்வென்ஷன் பத்தி யார் பேசியிருப்பா ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் பத்தி அப்படின்னா வெர்னபிள் பீரி எக்லாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள் பத்தி பேசியிருப்பாரு. இந்த வெர்னபிள் பீரியட் பின்னாடி தான் வருவார், ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல வருவார். ஓகேவா? பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியணும் அவர் எதை பத்தி பேசியிருக்காருன்றது தெரியணும் அப்படின்றதுனால நான் தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டேன். ஆங்கிலோ சாக்சன் இன்வென்ஷன் கீழே நான் வந்து அதை போட்டுக்கிட்டேன். நார்மன் கான்கஸ்டோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1066 அப்படின்னு சொல்லிட்டு. சோ 1066 நார்மன் கான்குவெஸ்ட்னு கேட்டா உங்களுக்கு 1066 தெரியணும். அதுல யாருக்கு யாருக்கும் சண்டை நடந்துச்சு, யார் வந்து வின் பண்ணாங்க, அந்த பேட்டிலோட நேம் என்ன, இவ்வளவு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இப்போ இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் ஒரு குறைஞ்சது 10 இயர்ஸ் படிச்சிருப்போமா நம்ம எல்லாருமே? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எஸ் மேம். படிச்சிருப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யுஜினோ நேல படிச்சு சொல்லி கொடுத்திருப்பேன், சீமஸ் ஹெனியை சொல்லி கொடுத்தேன், அப்புறம் ஹாரோல்ட் பிண்டர் சொல்லி கொடுத்தேன், பிரான்ஸ் கஃப்காவோட பப்ளிஷ்ட் இயர் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறம் கிரேட் ட்ரெடிஷன் எஃப்ஆர் லீவ்ஸோட பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இங்க வந்து ஹிஸ்டரி அண்ட் டிக்ளைன் ஆஃப் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையரோட இயர் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஜேன் ஆஸ்டனோட ஒர்க்ஸ், ஜேன் ஆஸ்டன் எப்போ பிறந்தாங்க, அவங்களோட 7 ஒர்க்ஸோட இயர் என்ன அப்படின்றது நம்ம எஸ்பி மென் அப்படின்ற chronological ஆர்டர்ல 1818 வரைக்கும் நம்ம வந்து நான் படிக்க வச்சிருக்கேன். அப்புறம் நார்மன் கான்குவெஸ்ட் 1066. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க போன்ல எல்லார்கிட்டயும் நோட்ஸ் இருக்கும் அப்படிதானே? எல்லாருமே நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க என்ன ஒர்க் பண்ணணும், எந்த ஒர்க் பெண்டிங் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த நோட்ஸ் ஓபன் பண்ணி நைட் டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் கிளாஸ்ல என்ன கவனிச்சேன், கிளாஸை கவனிச்சிருந்தால் சரியா, கிளாஸை என்கிட்ட ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இயர் டெஃபினட்டா மெமரைஸ்டா மண்டைக்குள்ள இருக்கும். ஒரு 1 hour to 2 hour ஷார்ட் மெமரியில அது சேவ் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஓடிபி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருக்கும். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட மெமரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த போன் எடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் என்னென்ன இயரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மேம் யுஜினோ நேல சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் ஜெயின் ஆஸ்டன் பிறந்த விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. குழப்பி குழப்பி எழுதினாலும் பரவாயில்ல, யார் எந்த ஏஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தெரியும், அந்த 10 இயர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு நைட் அதை போய் எழுதுறீங்க. அப்ப நாளைக்கு காலையில நான் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு 10 இயர் ஆட் ஆகும். ஏன்னா கீழே போக போக பிளேக் வரும், வார் வரும், அந்த வாரோட இயர் என்ன, பப்ளிஷ் ஆன இயர் என்ன நான் சேர்த்துக்கிட்டே போவேன். அப்ப சேர்க்க சேர்க்க டெய்லி இன்னைக்கு ஒரு 10 இயர் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு 12 இயர் பார்த்தோம் அப்படின்றத நீங்க டெய்லி சேர்த்துட்டே வரணும். பட் 2 நாள் சேர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு 20 to 22 இயர்ஸ் அது வந்து மாறிடும். ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லி, இல்ல ரிப்பீட் பண்ணவா? புரியுது மேம். புரியுது. இப்போ நம்ம ஸ்கூல் வீட்ல படிக்கும்போது அம்மா பேராகிராஃப படிம்பாங்க, அப்புறம் செகண்ட் பேராகிராஃப தனியா படிம்பாங்க. அப்ப சொல்லும்போது 2 பேராகிராஃபையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே டெக்னிக் தான். வேற ஒண்ணும் கஷ்டமாலாம் நான் சொல்லிக் கொடுக்கல. டெய்லி பிரஷ் பண்ற மாதிரி நைட் படுக்கும்போது இது என்னன்றத உங்களுக்கு ஞாபகம் இருக்கத மண்டையில எழுதுங்க. சரி ஞாபகம் இல்லையா, பரவாயில்ல. காலையில எழுந்ததும் வேலையா அந்த வார்த்தையை ஏன் மறந்தேன் அப்படின்றத என்னைய நானே கொஸ்டின் பண்ணிட்டு அந்த இயரோட இயர் என்ன அப்படின்றத போய் பாருங்க. அந்த ஆத்தரோட இயர் என்ன அப்படின்றத போய் பாருங்க. பார்த்துட்டு அதை அகைன் நோட்ஸ்ல எழுதுங்க. பார்த்துட்டு அது காலையிலே ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது அந்த 20 30 ஆகும், 30 40 ஆகும், இது ஒரு 50 ஆகும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா அது வளர வளர எங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னா பிகினிங்ல இருந்து ரிவைஸ் பண்றது விட்டுறக்கூடாது. அப்புறம் அது காத்துல விட்ட கதையாயிரும். நான் காமிக்கிற எல்லா இயரையும் நான் படிக்க சொல்லல. நான் சொல்லும் போதே சொல்லிடுவேன், இது வந்து இம்பார்ட்டன்டான இயர், இது மட்டும் படிச்சா போதும். இதுல இயர் தேவையே இல்லைன்றேன். ஆனா அப்போ அந்த இயர் நீங்க படிச்சுக்க தேவையே இல்லை. ஜஸ்ட் காதால கேட்டு நவுண்டு போனா மட்டும் போதும். ஓகேவா? இப்படி நீங்க சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கும் கூட. இல்லையா, ஒரு மாசம் ஆயிடுச்சு, இல்ல 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள இயரை ரேண்டமா கேட்க சொல்லுங்க. கேட்க கேட்க தப்பு தப்பா சொல்லதான் ஞாபகம் இருக்கும். அப்போ எக்ஸாம் ஹால்ல ஏதோ ஒரு இயரை நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட இதை நான் தப்பா சொன்னேன், அவ இதை எனக்கு மாத்தி சொன்னா, இல்ல அவன் எனக்கு இதை மாத்தி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டோட ஃபைல் வந்து உங்களுக்கு பிரெயின்ல இருந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அப்படிதான் அந்த இயர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இதை வந்து மேம் சொன்னாங்க, இதை நான் கிளாஸ்ல நான் தப்பா சொன்னேன், மேம் இதை மாத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்சிடென்ட் கூட அந்த இயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபைலும் உங்களுக்கு ஈஸியா வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும் பிரெயின்ல வந்து. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா chronology கொஸ்டின்ஸ் கஷ்டமாவே இருக்காது. பிகாஸ் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா நெட்ல chronology கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது. இயர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எழுதினா மட்டும்தான் நெட் வந்து கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லி?
புரிஞ்சதுக்கா. ஓகேவா? ஹோம்வொர்க் ஸ்டோரி கரெக்ட்டா முடிக்கணும். நான் என்ன கிளாஸ் நடத்தனோ அத எனக்கு கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். குரோனாலஜி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இத நான் கடைசி பாத்துக்கிறேன், நாளைக்கு பாத்துக்கிறேன், நாளை கழிச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இயர் மொத்தமா மறந்துரும். அப்புறம் நீங்க தான் வந்து கேட்பீங்க, மேம் எனக்கு இயர் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்பீங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இயர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நோட்ஸ் போட்டு இது வந்து இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டெய்லி நோட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நல்லா growth இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? கொஞ்ச நாள்ல தெரியும். எனக்கு இயர் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்ச நாள்ல ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ஆங்கிலோ சாக்சன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இதுல பார்த்த இயர் என்ன அப்படின்னு சொன்னா நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதுக்கு அடுத்தது எந்த கிங் அப்படின்னு சொன்னா கிங் அர்தர். இவ்வளவு நேரம் பார்த்த கிங்ஸ பத்தி யாருமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸும் சரி, ஃபியூச்சர்ல வரப்போற ரைட்டர்ஸும் சரி, யாரும் ஒண்ணும் பெருசா ஒர்க் எல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த கிங் அர்தர்ன்னு நம்ம இங்க ஒருத்தரை பார்க்கோம் பாத்தீங்களா? இவர் வந்து இப்ப இருக்கிற கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்கும் இவங்கள பத்தி பேசுறாங்க. அதனால கிங் அர்தர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இவர் தான் எதுக்கு அகைன்ஸ்டா யாருக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டு அந்த சீட்டை பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த சீட்டை வந்து பிடிச்சிருப்பாரு. ஐ மீன் ஆங்கிலோ சாக்சன் பாரு வில்லியம் டியூக் ஆஃப் நார்மாண்டிக்கு அகைன்ஸ்டா அந்த சீட்டை வந்து கிங் அர்தர் வந்து பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இஸ் அ லெஜெண்டரி கிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரை கிங் அப்படின்னு மட்டும் பார்க்காம இவர் யார் கூட எப்ப பார்த்தாலும் சேர்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே டைட்டில்ல ஒர்க் கூட இருக்கு. ஓகே. சோ நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொன்னா அது அர்தேரியன் லெஜெண்ட். அர்தேரியன் லெஜெண்ட் அப்படின்னா கிங் மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட சட்டசபை பார்லிமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு 4 பேர் எப்பவுமே சுத்துவாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிளும். என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை எதை அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கனாலும் சரி, அந்த நைட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. சோ இந்த அர்தர் கிங் கூட எந்த வேர்ட் வந்து ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படின்ற அந்த வேர்டுமே நமக்கு ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த கிங் அர்தர் கூட ரிலேட் ஆகி வர நோட்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிங் அர்தர். அவர் வந்து கிங்னு தெரியும். அவரோட ஒய்ஃபோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஒய்ஃப் குயின் குனிவெரே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் அவரோட அந்த படையாட்கள் கூட இருக்கிற சுத்தர ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர் லான்சிலாட் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். அப்புறம் மெர்லின் அப்படின்றவங்க. அப்புறம் த நைட் ஆஃப் த ரவுண்ட் டேபிள். ஏன் இதெல்லாம் கதையா சொல்றேன் அப்படின்னு சொன்னா கிங் அர்தர் ஒன்னும் புக்கோட டைட்டிலோ நாவலோ கிடையாது. அது ஒரு கிங். ரியல் லைஃப்ல வாழ்ந்து இறந்து போன ஒரு கிங். ஆனா இவரை பத்தி கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் நிறைய பேர் நிறைய ஒர்க் எழுதியிருக்காங்க. நான் கீழே சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா புரியும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த நைட் ஆஃப் த ரவுண்ட் டேபிள், கிங் குனிவரே, சர் லான்சிலாட், நைட்ஸ் ஆஃப் த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க்கை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இது வந்து கிங் அர்தரை பத்தி தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாமே யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கிங் அர்தரை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம். அவங்க யாரு, அவங்க ஒய்ஃபோட நேம் என்ன, அவர் கூட சுத்தின படையாள் யாரு, அப்புறம் இந்த நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தென் அந்த கிங்க சுத்தி இருக்கிற சிம்பாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் எது நமக்கு நெட்ல பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஸ்வாட். அவரோட ஸ்வாடுக்கு அவர் ஒரு நேம் வச்சிருப்பாரு. அந்த ஸ்வாடோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்காலிபர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாரோட ஸ்வாடோட பேர் இது? King Arthur. கிங் அர்தரோட ஒய்ஃபோட நேம் Gunivere. குயின் குனிவெரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்மன் கான்குவெஸ்டோட இயர் 1066 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுல வர சிம்பாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்காலிபர். அது வந்து அவரோட ஸ்வாடன் பாக்குறோம். அப்புறம் அவரோட கூட்டம் அதான் அந்த ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொன்னு அவரோட சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். ஹோலி கிரெயில் பாங்க. அந்த ஹோலி கிரெயில் என்னது அப்படின்னு சொன்னா அந்த கீழே ஒரு கப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒயின் ஊத்தி என்னமோ பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்ல. அதனால அந்த ஹோலி கிரெயில் அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் கிங் அர்தர் கூட ரிலேட் ஆகிற திங்ஸ்ல. சோ கிங் அர்தர் அப்படின்னாலே இவ்வளவு நேரம் நான் சொன்ன கீ டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வரணும். அது எல்லாமே யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கிங் அர்தர் தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். கிளியரா இது? Yeah, ma'am. கிளியர். அடுத்தது அவரோட லொகேஷன்ஸ். அர்தரோட கேஸ்லோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கேமிலோட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கேமிலோட்டோட ரெஃபரன்ஸ் வந்து இன்னொருத்தரோட போம்ல இருந்து வரும். அதை நான் வரும்போது சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சோ அர்தரோட கேஸ்டில் வந்து கேமிலோட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவலான் அப்படின்றது அவரோட மித்திக்கல் ஐலாண்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? என்ன மித்திக்கல் ஐலாண்ட், ஏன் மித்திக்கல் ஐலாண்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவலான் அப்படின்னா அவரோட மித்திக்கல் ஐலாண்ட். அதுல அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்க தேவையில்ல. சரியா? சோ இந்த ரெண்டு நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது அவரோட லொகேஷன் கூட சேர்ந்து வருது. இது வந்து அவரோட ஆப்ஜெக்ட்ஸ் கூட சேர்ந்து வருது. இது வந்து அவர் கூட இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சு வருது. இது எல்லாமே வந்து ஒரு கீ டேர்மா பாருங்க. பிகாஸ் ஒர்க்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ தான் நான் சொல்றேன் அர்தரியன் லிட்ரேச்சரை பார்த்து ஐ மீன் கிங் அர்தரை பார்த்து அதுக்குன்னு ஒரு லிட்ரேச்சரே அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ரைட்டர்ஸ் வந்து கிங் அர்தரை பத்தி புக் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே பழைய ரைட்டர்ஸ்ல இருந்து இப்ப வந்து டிஎஸ் எலியட் அவர் கண்டெம்பரரி. ஓகேவா? அது வரைக்கும் எல்லாருமே கிங் அர்தரை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஒர்க் மொத்தமா ஒரே இடத்துல கொடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ல அப்படின்னு சொன்னா ஒரு 5 ஒர்க் கொடுத்து இது எதெல்லாம் வந்து கிங் அர்தரை பத்தி பேசுது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் இது எல்லாமே கிங் அர்தரை பத்தி பேசுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் வந்து நம்ம மொத்தமா ஒரே இடத்துல கொடுத்திருக்கேன். சோ மொத்தமா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்
பழைய ரைட்டர் அப்படின்னு சொன்னா ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத். ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத் இவருக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஓகேவா? இவரு ஒரு பழைய ரைட்டர் தான். இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்டோரியா ரேகம் பிரிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிட்டானிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரிட்டானியா பிஸ்கெட்டை எப்படி சாப்பிடுவோம்? வாய் வழியா தான் சாப்பிடுவோம். அதனால பிரிட்டானிக்கான்னு மட்டும் நீங்க எனக்கு ஆன்சர் சொன்னாலே போதும். அதுவே உங்களுக்கு கரெக்டா கடைசி வரைக்கும் ஞாபகமும் இருக்கும். அதோட இங்கிலீஷ் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி ஆஃப் த கிங் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவும் யாரை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா கிங் அர்தரை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் சர் தாமஸ் மெலரே. சர் தாமஸ் மெலரேயோட லீ மார்டிடி ஆத்தர் அப்படின்றது இதுலயே அர்தர் அப்படின்னு முடியுது. அது கிங் அர்தரை பத்தி தான் பேசுது. இது பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1485. இது நெட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட நெட் கொஸ்டின். இந்த 1485 நான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பேன். இது நார்மன் கான்கஸ்டோட இயர்ஸ் எல்லாம் நான் ரிப்பீட்டடா கேட்பேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் தாமஸ் மெலரே அப்படின்னாலே மார்டிடி ஆத்தர் தான். லீ மார்டிடி ஆத்தர் அப்படின்றது தான் அவரோட ஒர்க். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1485. இதுவும் கிங் அர்தரை பத்தி. அதனால இது எல்லாமே அர்தரியன் லிட்ரேச்சர் நான் மொத்தமா சொல்றேன். அடுத்தது ஸ்பென்சர். ஸ்பென்சரோட ஒர்க் வந்து ஃபேரி குயின். ஆல்ரெடி நான் ஸ்பென்சர் பத்தி இன்னொரு ஒர்க் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இழுத்து விட்டேன்ல, அது என்னது? Epithalamium. எபிதலாமியன் பார்த்தோம். அதுல ஒரு கேரக்டரை பத்தி சொல்லி கொடுத்தேன், ஒரு மியூசிஷியன். ஹூ இஸ் தட்? Orpheus. ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்ப ஸ்பென்சரோட இன்னொரு ஒர்க் நான் இங்க சொல்லி கொடுக்கேன். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் ஃபேரி குயின். இதுலயுமே யாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கிங் அர்தரோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்புறம் ஜார்ஜ் கேஸ்கினாஜ் அப்படின்னு ஒரு ரைட்டர். இவர் வந்து தி மாஸ்க் ஆஃப் கெனில்வொர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதுவும் கிங் அர்தரை பத்தின ஒர்க் அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது வால்டர் ஸ்காட். வால்டர் ஸ்காட்டோட ஒர்க் வந்து மர்மியான் அப்படின்னு பாக்குறோம். இதுவும் கிங் அர்தர் பத்தி. அப்புறம் ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன். ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன் கிட்டத்தட்ட 4 ஒர்க் வந்து கிங் அர்தரை பத்தி எழுதிருப்பாரு. டெனிசன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வருது போமுக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர் அப்படின்னு சொல்லிட்டு. டெனிசன் கூட எப்பவுமே ஒருத்தர் கூட ஜோடியா சுத்தியே இருப்பார்ல, அவர் யாரு? போயட்ரினாலே யாரு? டெனிசன் கூட எப்ப பார்த்தாலும் ஜோடியா ஒருத்தர் சுத்திட்டே இருப்பாரே. கிரேட் லெஜெண்டரி போயட்ஸ்னு சொல்லி இவங்க 2 பேரும் தான் சொல்லுவாங்க. யாரெல்லாம்? டெனிசன் கிறிஸ்டோபர் மார்லோ. கிறிஸ்டோபர் மார்லோ வந்து ஷேக்ஸ்பியர் பீரியட்ல எல்லாம் வருவாங்க. இந்த டெனிசன் வந்து நமக்கு ரோமன் ரொமான்டிக் ஏஜ்ல எல்லாம் வருவாங்க இவங்க எல்லாரும். ஓகே. டெனிசன் கூட வர்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா ராபர்ட் ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங் தெரியும்ல? ராபர்ட் ப்ரௌனிங் தெரியுமா? எஸ் மேம். தெரியும். ஓகேவா? சோ டெனிசனும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் சேர்த்து தான் நம்ம வந்து படிப்போம் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல. ஓகேவா? அவங்க வந்து 2 பேருமே பெரிய போயட்ரி ரைட்டர்ஸ். அவங்களோட போம்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட். ரொம்ப ரொம்ப பெருசா சொல்லுவாங்க அவங்களோட போம்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? சோ ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன் வந்து மொத்தமா 4 போம்ஸ் வந்து கிங் அர்தரை பத்தி எழுதியிருப்பார். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இடில்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். இதுல டோட்டலா எத்தனை போம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 12 போம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 12 போம்ஸ்ல இன்க்ளூட் ஆன ஒன் ஆஃப் த போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த லேடி ஆஃப் ஷார்லட் அப்படின்ற ஒரு போமும், அப்புறம் மார்டிடி ஆத்தர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அப்புறம் சர் கேல்கட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். மார்டிடி ஆத்தர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கோ பார்த்தோம்ல, யாருக்கு பார்த்தோம்? தாமஸ் மலரி. சர் தாமஸ் மெலரி. அவரோட ஒர்க் அந்த எந்த இயர்ல அது பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1485. 1485 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வில்லியம் மோரிஸ் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா தி டிஃபென்ஸ் ஆஃப் குனிவரேன்னு எழுதியிருப்பாரு. குனிவரே அப்படின்ற நேமை எங்க பார்த்தோம் நம்ம? அர்தர் கூட சேர்த்து, கிங் அர்தர் கூட சேர்த்து. ஆர்தர் வைஃப். இப்போ நான் அந்த கீ டேர்ம்ஸ் நான் சொல்லி கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிச்சு. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் குனிவரேன்றத நீங்க எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்க அப்படின்னா குனிவரே அப்படின்றது கிங் அர்தரை பத்தி. பிகாஸ் அது வந்து அவங்க ஒய்ஃபை பத்தி. அப்ப அவங்க கண்டிப்பா அதை பத்தி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் கீ டேர்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு ஒர்க் நான் என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். சரியா? சோ வில்லியம் மாரிஸோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஆஃப் குனிவரே அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஏசி ஸ்வின்பெர்ன் ஒரு ரைட்டர். இவர் வந்து தி டே பிஃபோர் தி ட்ரையல் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் லான்சிலாட்னு ஒன்னு எழுதியிருப்பாரு. லான்சிலாட் நம்ம எங்க பார்த்தோம்? லான்சிலாட்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம் மேல, ஞாபகம் இருக்கா? இருக்காரு பாருங்க, சர் லான்சிலாட். இருக்காரா கைஸ்? இருக்காரா? எஸ் மேம். இருக்காரு மேம். இது எல்லாமே எங்க புக்ல இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் மேம். மேம் இது எல்லாமே புக்ஸ்ல இல்ல மேம். ஏன் புக்ல தான் இல்லையா இல்ல யார் புக்லயுமே இருக்காது. இது எல்லாமே நான் டெவலப் பண்ணது. அதுல வந்து உங்களுக்கு சர்டைன் வேர்ட்ஸ் சரி, மட்டும் தான் நான் ஓகே கொடுத்திருப்பேன். ஓகேவா? நான் சொன்னேன்ல ஓகே கிளாஸ்ல உங்களுக்கு ஓகே புக்ல மேம். கொடுத்ததை விட நான் டெவலப் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் போன தடவை ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்ததுனால ஓகே இது இன்னும் டெவலப் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்குமே அப்படின்றனால இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் டெவலப் பண்ணிட்டேன். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்ல அப்படியே தான் இருக்கும். ஒன்னும் நீங்க பெருசா பார்த்து எழுதுற மாதிரிலாம் இருக்காது. அதுல ஆல்ரெடி இவங்க எல்லாம் இருப்பாங்க. கிங் குனிவரே இருப்பாங்க, ஸ்வாட் இருக்கும், எக்ஸ்காலிபர் இருக்கும், ரவுண்ட் டேபிள் இருக்கும், ஹோலி கிரெயில் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அதுல இருக்குமே புக்ல டெஃபினட்டா இருக்கா? இருக்கு மேம். இருக்கு மேம். இந்த மாதிரி ஓகே ஃபார்மட்ல மேம். இருக்காது. லெஜெண்டரி கிங், நோட்டபிள் கேரக்டர்ஸ், சிம்பாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் நான் தனித்தனியா பிரிச்சு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணும்போது நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கேமிலாட், அவலான் எல்லாமே நான் டெவலப் பண்ணேன். ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே.
ஸோ வில்லியம் மோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஆஃப் குனிவரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஏசி ஸ்வின்பேன். ஏசி ஸ்வின்பேனோடது த டே பிஃபோர் த ட்ரையல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் லான்சிலோட் அப்படின்னு ஒரு ஒர்க் எடுத்திருப்பார். லான்சிலோட் வந்து எதுல வர கேரக்டர் அப்படின்னு சொன்னா கிங் அர்தரோட படைபலத்துல வர ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ட்ரிஸ்டம் ஆஃப் லயோனிஸ் எழுதிருப்பாரு. ஓகேவா. ஏசி ஸ்வின்பேனோட 3 ஒர்க்கையும் படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவரோட 2 இம்பார்ட்டன்டான ஒர்க் இது மட்டும் தான். ஓகேவா. அதை கூட நீங்க விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் படிக்கும்போது படிக்க வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த 2 ஒர்க்கும், லான்சிலோட்டும் ட்ரிஸ்டம் ஆஃப் லயோனிஸ் அப்படின்ற ஒர்க்கும். ஓகேவா. அப்புறம் மேத்யூ அர்னால்டோட ஒர்க் வந்து ட்ரிஸ்டம் அண்ட் இன்சல்ட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ஸோ ட்ரிஸ்டம் ஆஃப் லயோனிஸ் அப்படின்றதுனா ஏசி ஸ்வின்பேன், ட்ரிஸ்டம் அண்ட் இன்சல்ட்னு எழுதினா மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் டிஎஸ் எலியட் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து வேஸ்ட்லேண்ட்ல நிறைய கதைகளை, நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், நிறைய லாங்குவேஜ்ல இருக்க வேர்ட்ஸ் பிச்சு தான் வேஸ்ட்லேண்ட் வந்து டிஎஸ் எலியட் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் ஆன இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1922. அது இருக்காது, எழுதிக்கோங்க. 1922ல வேஸ்ட்லேண்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது ஃபுல்லா? இது எல்லாமே நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? ஆர்தரியன் லிட்ரேச்சர். King Arthur. இதுக்குள்ள ஃபுல்லாமே யார பத்தி பேசிருக்காங்க ஆத்தர்ஸ் எல்லாரும்? கிங் ஆர்த்தர். கிங் ஆர்த்தரை பத்தி. இவங்க எல்லாம் ஒரே பீரியட்ல வர ஆள் கிடையாது. எல்லாரும் வேற பீரியட். டெனிசன் நீங்க டிஎஸ் எலியட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவரோட ஒர்க் எல்லாம் 19ல ஸ்டார்ட் ஆகும். ஃபேரி குயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பென்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15ல ஸ்டார்ட் ஆகும். ஆர்ஃபெல்லோ டெனிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி எல்லாருமே வேற ஏஜ்ல உள்ள ரைட்டர்ஸ் நான் மொத்தமா கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்திருக்கேன். சோ ரொம்ப பெருசா இதை பார்க்க வேணாம், ஈஸி தான். இவங்க எல்லாத்தையும் பத்தி டீடைலா நான் ஃபியூச்சர்ல சொல்லி கொடுப்பேன். ஃபியூச்சர்ல நீங்க ஒருத்தரா புதுசா படிக்கிறதுக்கு இப்பவே நீங்க வார்த்தைகளை வந்து ஆத்தர்ஸோட நேம கண்ணுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஆமா நம்ம இவர்தான் அன்னைக்கு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மூளை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா. சோ ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத் அப்படின்னா பிரிட்டானியா பிஸ்கட். சோ தாமஸ் மெலரி அப்படின்னா மார்டிடி ஆத்தர். அது வந்து 1485 இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்பென்சர் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அவரோட ஒர்க் வந்து ஃபேரி குயின். அப்புறம் எபித்தலமியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் கேஸ்கியனோட வந்து மாஸ்க் ஆஃப் கெனில்வர்த் அப்படின்னு பாக்குறோம். வால்டர் ஸ்காட்டோட மர்மியான் அப்படின்ற ஒர்க். டெனிசன் இம்பார்ட்டன்டான ஆளு. அவரோட ஒர்க்ஸ் எதுன்றத தனியா படிச்சுக்கோங்க. இடில்ஸ் ஆஃப் த கிங் அதுல 12 போம்ஸ் இருக்கு. அப்புறம் லேடி ஆஃப் ஷார்லோட், மார்டிடி ஆத்தர், சர் கேல்கட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. வில்லியம் மாரிஸ் அப்படின்னா அவங்க ஒய்ஃபை பத்தி எழுதிருப்பாங்க, குனிவரே. ஏசி ஸ்வின்பனுக்கு 2 ஒர்க் தான் பார்க்க சொன்னேன். ஒன்னு வந்து லான்சிலோட், இன்னொரு ட்ரிஸ்டம் ஆஃப் லைனஸ். ட்ரிஸ்டம் ஆஃப் லைனஸ் வந்து இவங்க அப்படின்னு சொன்னா ட்ரிஸ்டம் அண்ட் இன்சல்ட் யாரோடது அப்படின்னா மேத்யூ அர்னால்டோடது அப்படின்னு பாக்குறோம். கட்ட கடைசி டிஎஸ் எலியட் வந்து வேஸ்ட்லேண்ட் 1922 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானடா? புக்ல நிறைய கண்டென்ட் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு இதுல இருக்கிறது அவ்வளத்தையும் எனக்கு அப்படியே அதுல காப்பி டவுன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா புக்ல ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி போய் எனக்கு வீடியோ பார்க்க மூட் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் சொல்றேன். இல்ல நான் திருப்பி போய் வீடியோ பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா தட்ஸ் நாட் an issue. பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் புக்ல இல்ல, மிஸ் ஆயிருக்கு, அப்ப நான் இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும். ஓகேவா. ஓகே மேம். எஸ். அடுத்தது ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல மேல ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி கொடுத்தேன். யார சொல்லி கொடுத்தேன்? புக்க உருட்டி சொல்லுங்க பாப்போம். Anglo-Saxon. ஆங்கிலோ சாக்சன். ஓகே. அது கீழ ஒருத்தர் வந்து அத பத்தி பேசிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தலடா. என்னதுடா அது? என்ன புக்? யாரு? Venerable BD அப்படின்ட்டு ஒருத்தவங்க. வர்னபிள் பிடி. எக்லாஸ்டிக்கல் History of English History of people. the English people. ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்பிள் அப்படின்னு எழுதிருப்பாரு. அவர் வந்து எதுக்கு கீழே வருவார் அப்படின்னா ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கீழே தான் வருவார். ஓகேவா. சோ ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னால எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா பியோவுல்ஃப் டெஃபினட்டா நம்ம காலேஜ் படிக்கும் போதே கேட்டிருப்போம். அதுல ஸ்டோரி ஒன்றும் பெருசா கிடையாது. ஒரு மான்ஸ்டர் பத்தின ஸ்டோரி அப்படின்றதான் பியோவுல்ஃப். ஓகேவா. இதுதான் வந்து இங்கிலாண்டோட ஓல்டஸ்ட் நேஷனல் எபிக் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. பியோவுல்ஃப் அப்படின்றது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் எபிக் அப்படின்னு சொல்லி பியோவுல்ஃப் வந்து சொல்றோம். இந்த பியோவுல்ஃப் அப்படின்ற இந்த கதையை பார்த்து கதை இல்ல இந்த போமை பார்த்து நிறைய பேர் ரீடெல்லிங் பண்ணிருப்பாங்க. நான் மேல நிறைய ரீடெல்லிங் சொல்லி கொடுத்திருப்பேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ரீடெல்லிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து J.R.R. Tolkien அப்படின்னு ஒரு ரைட்டர். ஓகேவா. இவர் வந்து பியோவுல்ஃப், த மான்ஸ்டர்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுக்கு இயர்லாம் நீங்க படிக்க வேணாம். அது இயர் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இனஃப். ஓகேவா. அப்புறம் சீமஸ் ஏனி மேல ஆல்ரெடி ஒன்னு பார்த்தோம். சோஃபோக்கிள்ஸோட எந்த ஒர்க்க தலைவர் வந்து மாத்தி எழுதியிருப்பாருன்னு சொன்னேன். என்ன எழுதியிருப்பாரு? சீமஸ் ஏனி வந்து த கியூர் அட் ட்ராய் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. சீமஸ் ஏனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1995ல சீமஸ் ஏனி வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா. சீமஸ் ஏனி என்ன பண்ணிருக்காரு? 1999ல பியோவுல்ஃப் அப்படின்னு ஒரு அதே டைட்டில வச்சு தலைவர் வந்து ஏதோ ஒண்ணு உள்ள எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா.
அப்புறம் ஜான் கார்ட்னர் அப்படின்றவர் கிரெண்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஏன் இதுல கிரெண்டால் அப்படின்னு நேம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, பியோவுல்ஃப்ல ஒரு மான்ஸ்டர் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த மான்ஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கிரெண்டால். அந்த மான்ஸ்டரோட பேரை தான் எடுத்து இவர் டைட்டிலா வச்சுக்கிட்டு ஜான் கார்ட்னர் கிரெண்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ பியோவுல்ஃப் கீழே வர மான்ஸ்டரோட நேம் வந்து கிரெண்டால். அதனாலதான் ஜான் கார்ட்னர் என்ன எழுதியிருக்காரு, கிரெண்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பியோவுல்ஃபோட ஆத்தர் யாரெல்லாம் அப்படிலாம் தெரியாது. பியோவுல்ஃப் வந்து ஓல்டஸ்ட் எபிக், அரைகுறையா தான் அது வந்து கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையானது அப்படின்றத கிரிட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு நமக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னு சொன்னா கேட்மேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கேட்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹி இஸ் a father of old English literature அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரியே father of tragedy அப்படின்னு சொன்னா நம்ம யாரை பார்த்தோம்? அகிலர். ஏஸ்கலைஸ் இல்ல அகிலஸ். ஓகேவா? அவர் தான் வந்து father of old English literature. அப்போ who is a father of comedy? Aristophanes. Old comedy? Aristophanes. New comedy? Meander. Meander. Oatsனா பிண்டர். பிண்டரோட ஓட்ஸ் 17th செஞ்சுரி யார் டெவலப் பண்ணா? Abraham Cowley. ஆப்ரகாம் கௌலி வந்து டெவலப் பண்ணிருப்பாரு. ரைம் ராயலுக்கு இன்னொரு பேர் என்னது? Samanline Chaucerian stanza. Samanline Chaucerian stanza. ஹீரோயிக் கப்லெட்டுக்கு இன்னொரு பேரு? டெக்காசிலபிக் கப்லெட்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் நம்ம ஃபாதர்னு சொல்லி எல்லா இடத்துலயும் படிச்சோம். ஓகே. தென் கேட்மேன். அடுத்த ரைட்டர் வந்து கேட்மேன் அப்படின்னு பாக்குறோம். கேட்மேன் வந்து ஃபாதர் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஒரே ஒரு ஒர்க் வந்து ஹிம், HYMN. இது மேபி நீங்க ஆப்ஷன்ல பார்க்கலாம், இல்ல கேட்காமலும் போலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதை தாண்டி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? அடுத்து லேமன் அப்படின்னு ஒரு ரைட்டர். இவரோட புக் என்ன அப்படின்னா BRUT அப்படின்னு ஒரு புக் எழுதிருப்பாரு. அப்புறம் சீன் உல்ஃபோட ஒர்க்ஸ் வந்து இவ்வளவு இருக்கு. இது இவ்வளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே சீன் உல்ஃபோட ஒர்க் அப்படின்னு சொல்லுது. த ட்ரீம் ஆஃப் ரூட், டியோர் அண்ட் உல்ஃப், அப்புறம் ஹஸ்பண்ட் மெசேஜஸ், த ரூயின், த வாண்டரர், த சீஃபேரர். ஓகேவா? இதுல வாண்டரர், ruin, the dream of truth. இது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. மீதி எந்த ஒர்க்கையும் அவன் நெட்ல கேட்டது கிடையாது. சரியா? சீன் உல்ஃப் வந்து த ட்ரீம் ஆஃப் ரூட், த ரூயின், த வாண்டரர். இது மூணுமே கண்டிப்பா தெரியணும். அதை தாண்டி இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது வெர்னபிள் பீடி. நான் மேல ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். ஹீஸ் அ இன்ஃபுளுன்ஷியல் ஹிஸ்டோரியன் அப்படின்றதுனால தான் அந்த ஹிஸ்டரியை பத்தி அவர் அதுக்குள்ள பேசியிருக்காரு. எஸ்கிளாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் ரேஸ்ன்னு கொடுத்திருக்கேன். மேல என்ன கொடுத்திருந்தேன்? இங்கிலீஷ் பீப்புள் தானே கொடுத்திருந்தேன். ஆமா மேம், இங்கிலீஷ் பீப்புள் தான் இருக்கு. அது என்னன்றதை நான் பார்த்துட்டு சொல்றேன். பீப்புளா ரேஸான்றதை நான் கிளாஸ் முடிச்சுட்டு குரூப்ல அப்டேட் பண்றேன். சரி, எனக்கே டவுட் தான், அது ரேஸா பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு. எக்லாஸ்டிக்கல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுன்ற நாலேஜ் இருக்கு எனக்கு. பட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புளா ரேஸான்றது எனக்கு சர்டன் டவுட்ஸ் இருக்கு. அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் குரூப்ல வந்து போடுறேன். இது வரைக்கும் கிளியர் தானே ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? போய்தியஸ் எங்க பார்த்தோம்? Translation of philosophy. Translate பண்ணா சாஸ்திர இன்னொன்னையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பார்ல, அது என்னது? ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ்ல எழுதிருப்பாங்க? பிரெஞ்ச்ல எழுதிருப்பாங்க. அது ரெண்டு ஆத்தர்ஸோட ஷார்ட் நேம் மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னல, அது என்னது? ஜீன் லோரஸ். இன்னொருத்தரோட நேம் லோரஸ் ஜீன். இது ரெண்டு தான் நான் வந்து பாத்துக்க சொன்னேன். அது ரெண்டுமே ரோமண்டில்லா ரோஸ் வந்து ஒரிஜினலா எழுதின ரைட்டர்ஸ். அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு சொன்னா சாசர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? போய்தியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்றது வந்து அது வந்து சாசர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே கொடுத்திருக்கு, டிரான்ஸ்லேட்டட் பை சாசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த ஒர்க் கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி அப்படின்ற இதுக்குள்ள அவர் என்ன பேசி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரூவான ஹாப்பினஸ், உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னா இது வந்து இந்த வேர்ல்ட்லி பொசஷனுக்குள்ள கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் நல்லா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க உலகமே ஒரு மாயை தான். நம்ம வெறுமனையா காசு, இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத எது பின்னாடியே நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். பட் அதுல வந்து ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பிலாசபிக்கலா பேசுறோம்ல, அந்த மாதிரி ஒரு பிலாசபிக்கல் தாட்டை தான், ஐடியாவை தான் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ட்ரூ ஹாப்பினஸ் cannot be found in worldly possessions or status அப்படின்றது தான் அவர் வந்து கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபிக்கலா அவர் வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எது கூட மெட்டஃபரா அவர் கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கூட கம்பேர் பண்ணிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு, நாளைக்கு அந்த வீல் அப்படின்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கும், சக்கரம் அப்படின்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த சக்கரத்துல இன்னைக்கு நான் மேல இருக்கேன், நாளைக்கு மேபி நான் கீழே இறங்கலாம், இல்ல சைட்ல போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அப்போ அந்த வீல் அப்படின்ற ஃபார்ச்சூன் வந்து எவர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், அதோட சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்றது. ஒரு மாதிரி லைஃபோட கருத்துக்களை வந்து எதுல கொடுத்திருக்காரு போய்தியஸ் அப்படின்னு சொன்னா, கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபில கொடுத்திருக்காரு. அப்ப இந்த கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபில யாரெல்லாம் வந்து கேரக்டர்ஸா உள்ள இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி வந்து டயலாக் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு ரெண்டு பேர், இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா,
சொன்னா அந்த ஆர்குமெண்ட் மாதிரி தான் அந்த டயலாக்ஸா தான் அந்த பைத்தியஸ் வந்து கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி எழுதி வச்சிருக்காரு. அது யாருக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னா பைத்தியஸ் கிட்டயும் லேடி பிலாசபி கிட்டயும் நடக்குது. லேடி பிலாசபியை ஒரு கேரக்டரா இதுல இருந்து ஸ்கெச் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க. பைத்தியஸ் அண்ட் லேடி பிலாசபி இவங்க 2 பேரும் தான் இதுக்குள்ள கேரக்டர்ஸா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர்? எஸ் மேம். கிளியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஓல்ட் இங்கிலீஷ் முடிஞ்சுதா இதோட இதுல இருந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து நமக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து மார்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நார்மன் கான்கஸ்ட்ல இருந்து மார்க் பண்றாங்க. நார்மன் கான்கஸ்டோட இயர் என்ன? 1066. யாரு சண்டை போட்டுக்கிட்டா நார்மன் கான்கஸ்ட்ல? எட்வர்டும் வில்லியமும். ஆங்கிலோ சாக்சனும் வில்லியம் த கான்குவரர் நார்மாண்டி அவரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் கடைசியா வின் பண்ணா? வில்லியம் தான் வின் பண்ணாங்க. வில்லியம் தான் வின் பண்ணாரு. அதனாலதான் அது வந்து நார்மன் கான்குவெஸ்ட் 1066 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுல இருந்து தான் எதை வந்து நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் அவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் அவர் வந்து ஒரு பிரெஞ்சு அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு லாங்குவேஜ்ல ரூலிங் கிளாஸ். இப்போ நான் தான் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் ஒரு இடத்துல ஆண்டுட்டு இருக்கேன். அப்ப எனக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கும், எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஐடியாலஜி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நான் வந்து பரப்ப ஆரம்பிப்பேன். இதுதான் நான் தானே ராஜாவா இருக்கேன். அப்ப நான் சொல்றதுதானே நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நான் பிஹேவ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இங்க நார்மாண்டி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதான் கரெக்ட், அவரோட லாங்குவேஜ் தான் கரெக்ட் அப்படின்றதுனால ரூலிங் கிளாஸ்ல அவர் இருக்கிறதுனால என்ன பண்ணாரு அவரோட லாங்குவேஜ ஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸா எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் வெக்காபுலரியை முக்கியமா அது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு. அதுவும் பர்டிகுலரா எந்தெந்த ஏரியாஸ்ல அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வேர்ட்ஸ்ல, லால, ஹை சொசைட்டில இதுல எல்லாத்துலயுமே வர்ற வேர்ட்ஸ் வந்து அது இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் நமக்கு ஃபியூச்சர் டைம்ல நம்ம படிக்கும் போது வெக்காபுலரி ஷிஃப்ட், லோன் வேர்ட்ஸ் இந்த மாதிரி திங்ஸா நம்ம வந்து படிக்கிறோம். சோ இதுதான் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஓப்பனிங் கிளியரா? கிளியர் பா. ஓகே. அப்ப மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்ற இயர் வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? அது ஓப்பனிங்லயே படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. அப்ப இத பத்தி தான் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்னால நான் இயர்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி நான் மொத்தமா கொடுத்திருக்கேன். சரியா? இது எல்லாமே டெஃபினட்டா படிக்கணும். இதுல எந்த இயரையும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. நான் மேல பார்த்ததுல ஒண்ணும் பெருசா உங்களுக்கு இன்னும் நான் இயர் சொல்லி கொடுக்கல. நம்ம நார்மன் கான்குவெஸ்டோட இயர் படிச்சிருக்கோம். அப்புறம் தாமஸ் மெலரியோட என்ன ஒர்க் பார்த்தோம்? லீ மார்டிடி ஆத்தர். லீ மார்டிடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? 1485. இவ்வளவுதான் நான் வந்து இப்போ ஆரம்பிச்ச கிளாஸ்ல இருந்து இந்த 2 இயர் தான் பார்த்தோம். அப்புறம் ஜேன் ஆஸ்டன்ல இயர் பார்த்தோம். மான்ஸ்ஃபீல்ட் பார்க்கோட இயர் என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேவா? இவ்வளவுதான் இயர் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட இயர்ஸ் ஃபுல்லாவே மெமரைஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ரிப்பீட்டடா நான் கேட்டுட்டே இருக்க மெமரைஸ் ஆயிரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா பஞ்சம் வந்திருக்கும். ஓகேவா? அதான் வந்து கிரேட் ஃபெமைன் அப்படின்னு பார்க்கிறோம். கிரேட் ஃபெமைன் அப்போ அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1315ல இருந்து 1317 வரைக்கும் மக்கள் எல்லாம் பஞ்சத்துல இருந்தாங்க. ஓகேவா? அதான் வந்து கிரேட் ஃபெமைனோட இயர். கிரேட் ஃபெமைனோட இயர் இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டது கிடையாது. கிரேட் ஃபெமைனும் சரி பிளாக் டெத்தும் சரி எக்ஸாம்ல கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே பஞ்சம் வந்து இந்த நாள்ல தான் ஆரம்பிச்சிச்சு இந்த நாள்ல தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளும் கொரோனான்றத நம்ம கடந்து வந்திருக்கோம். பட் ஃபியூச்சர் டைம்ல இன்னொரு 50 இயர்ஸோ 60 இயர்ஸோ படிக்கும் போது நம்மளோட பிள்ளைல இல்ல நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதை பத்தி படிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா கொரோனா இந்த நாள்ல தான் ஆரம்பிச்சு இந்த நாள்ல தான் முடிஞ்சிச்சு நம்ம யாரையாவது இன்னைக்கு மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா மார்க் பண்ண முடியாது. என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு நமக்கே தெரியாது. அதே மாதிரிதான் பஞ்சம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ரஃபா கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு இயர் கொடுத்திருக்காங்க. அதனால இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கேட்டா அந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. சரியா? சோ கிரேட் ஃபெமைனோட இயர் சும்மா கெஸிங்ல அவங்க கொடுத்து வச்சிருக்கிறது 1315ல இருந்து 1317 வரைக்கும் அது உயிரோட இருந்துச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பிளாக் டெத் அப்படின்றது ஒரு டிசீஸ் மக்கள் கிட்ட பரவிட்டு வந்த ஒரு பிரச்சனை. ஓகேவா? ஒரு ப்ராப்ளம். அது எந்த இயர்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா 1348ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆச்சு மக்களுக்கு நடுவுல. அப்புறம் அது காணாம போயிடுச்சு. சரி பண்ணிட்டாங்க அது வந்து. அப்புறம் அகைன் அது ரீஅப்பியர் ஆச்சு. எப்போ அப்படின்னா 1362ல 1368ல 1381ல. இதோட இயர்லாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப். ஓகேவா? அடுத்தது 100 இயர்ஸ் வார். 100 இயர்ஸ் வார்னா டெஃபினட்டா அது 100 இயர்ஸ் நடந்திருக்கணும். அப்ப 100 இயர்ஸ் வாரோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1337ல ஸ்டார்ட் ஆகி 1453 வரைக்கும் அந்த 100 இயர்ஸ் வார் வரைக்கும் நடந்திருக்கும். 100 இயர்ஸ் வார் யாருக்கும் நடுவுல நடந்துச்சு அப்படின்றத மேபி கேட்கலாம். அது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல 100 இயர்ஸ் வார் வந்து நடந்திருக்கும். 1337ல இருந்து 1453 வரைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பெசன்ட் ரிவால்ட். பெசன்ட் ரிவால்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்காக இந்த டெல்லியில நடந்த போராட்டம், அங்கங்க மக்களுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்றது, எங்களுக்கு வந்து அந்த நெல்லோட அமௌண்ட் வந்து நிர்ணயிக்க முடியலன்னு சொல்லி மக்கள் அங்கங்க போராட்டம் பண்றாங்களா, அந்த மாதிரி நடந்த போராட்டம் தான் எது அப்படின்னு சொன்னா பெசன்ட் ரிவால்ட். பெசன்ட் ரிவால்ட்னா வேற ஒண்ணும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் பண்றவங்க அப்படின்றவங்க நம்ம பெசன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பெசன்ட் ரிவால்ட்டோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1381. அது வந்து நெட் கொஸ்டின். ஆல்ரெடி நெட்ல நமக்கு கேட்டிருக்காங்க நிறைய டைம். அப்போ உங்களுக்கு தெரியணும் பெசன்ட் ரிவால்ட்டோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1381. பெசன்ட் ரிவால்ட் எதை பத்தி பேசுது?
அக்ரிகல்ச்சரை பத்தி பேசுவோம். அக்ரிகல்ச்சருக்காக மக்கள் நடத்தின போராட்டம் தான் வந்து ரெவால்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ரெவால்ட்டோட இயர் தான் வந்து நமக்கு 1381 கொடுத்திருக்கோம். அப்ப அக்ரிகல்ச்சரை பத்தி இன்னொருத்தர் புக்குக்குள்ள பேசியிருப்பார்ல, யார் அது? 4 புக்ஸ் எழுதியிருப்பாரு அத கூட. ஜார்ஜிக்ஸ். ஜார்ஜிக்ஸ் யாரோடது? வேர்ஜிலோடது. சரியா? அத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக அங்கங்க அப்பப்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு கொஞ்சம் டஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? சோ பெசன்ட் ரிவால்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1381ல தான் பெசன்ட் ரிவால்ட் வந்து நடந்திருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்டான ஈவென்ட்டும் கூட. அதுக்கப்புறம் மூவபிள் பிரிண்டிங் பிரஸ். மூவபிள் பிரிண்டிங் பிரஸ்னா பிரிண்டிங் பிரஸ் ஜஸ்ட் மூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சோ மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1456ல அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாரு அப்படின்னு சொன்னா ஜொகான்ஸ் குட்டன்பர்க் அப்படின்ற ஒரு ரைட்டர். ஐ மீன் ஒரு ஆள் வந்து ரைட்டர் இல்ல, ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க 1456ல. ஓகேவா? பட் நமக்கு எப்பவுமே ஜொகான்ஸ் கட்டன்பர்க்கோட பிரிண்டிங் பிரஸ் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. நமக்கு எப்ப பார்த்தாலும் கேட்கறது வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ் தான் கேட்பாங்க. சோ வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ் இங்கிலாந்துல எப்போ அதை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா 1476ல. இதை நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் வந்து 56, கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ் வந்து 76. நான் படிக்கும் போது ரெண்டுக்கும் 20 வருஷம் வித்தியாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதனால ரெண்டு பேரும் குழப்ப மாட்டாங்க. ஜொகான்ஸ் கட்டன்பர்க் தான் முதல் ஆளு 56, வில்லியம் கேக்ஸ்டன் தான் ரெண்டாவது ஆளு, அவர் வந்து 76. ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 20 இயர்ஸ் டிஃபரன்ஸ். அதனால இது வந்து 56, இதனால இது வந்து 76 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ரெண்டோட இயரும் ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். எதுல ஸ்டார்ட் ஆகுது? 14ல ஸ்டார்ட் ஆகுது. பெசன்ட் ரிவால்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 13ல ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எப்பவுமே கடைசி இயரை நீங்க மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எது குழப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா செஞ்சுரி குழப்ப ஆரம்பிக்கும். என்ன செஞ்சுரி அப்படின்றது குழப்பம். 13 வருமா, 14 வருமா, 17 வருமா, 18 வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அப்போ பி கிளியர் வித் தட். பெசன்ட் ரிவால்ட் வந்து 13ல 81. ஓகேவா? மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் ரெண்டு பேருமே ஒரே வருஷம் ஒரே செஞ்சுரி தான். 1456, இது வந்து 1476. 20 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே கொடுத்திருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். வில்லியம் கேக்ஸ்டன் வந்து பிரஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டோட ஒரு புக்கை வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாரு. எப்பவுமே இப்போ ஒரு புக்கை நான் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி போட்டு 2025, 2024 ஏதாவது ஒன்று இருக்கும் அதுல. ஆனா டேட்டோட யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பண்ண மாட்டாங்க. வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த புக் வந்து பேரோட டேட்டோட பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டைசெக்ட்ஸ் அண்ட் சேயிங்ஸ் ஆஃப் பிலாசபர்ஸ் 18 நவம்பர் 1477ல இந்த புக் வந்து அவர் பிரிண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டோட பப்ளிஷ் ஆன புக். இதோட ஆத்தர் நேம் ஏதோ ஒரு முஸ்லீம் நேம் வரும், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக எக்ஸ்ட்ரா பாயிண்டா தான் கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம்ல உங்களுக்கு வராது. சரியா? டேட்டோட பப்ளிஷ் பண்ண புக் ஒன்னு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் as a லிட்ரேச்சர்ஸா. ஓகேவா? அதனால அதை நான் சொன்னேன். இவ்வளவுதான் வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து வில்லியம் கேக்ஸ்டன் பிரிண்ட் பண்ண புக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வார் ஆஃப் ரோசஸ். வார் ஆஃப் ரோசஸோட இயர் என்ன அப்படின்னா 1455 to 1485. 1485ல ஆல்ரெடி நான் வேற ஒரு ஈவெண்ட்டை சொல்லி கொடுத்திருக்கேன். வாட் இஸ் த ஈவெண்ட்? தாமஸ் மார்டடி ஆத்தர். மார்டடி ஆத்தர் வந்து 1485ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்போ நீ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். என்ன? வார் ஆஃப் ரோசஸ் ஆரம்பிச்சது 1455ல, ஆனா முடிஞ்சது 1485ல. அதே 1485ல தான் தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தரும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு மறந்து போகாது. ஓகே, ரெண்டு இன்சிடென்ட்ஸ் வந்து நான் 1485ல படிச்சிருக்கேன். ஒன்னு வந்து தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தர், இன்னொன்னு வார் ஆஃப் ரோசஸ். வார் ஆஃப் ரோசஸ் முடிஞ்ச வருஷம் வந்து 1485 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ரோசஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வருது. சரியா? அப்ப ரோசஸ் அப்படின்னா ரெண்டு டீம், ஒரு ஒயிட் டீம், ஒரு ரெட் டீம். கீழே பிக்சர் கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், ஹியர் இட் இஸ். ஒரு ரெட் டீம், ஒரு ஒயிட் டீம். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க இடத்துக்காக. இடத்துக்காக இல்ல, த்ரோனுக்காக அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? அதுல லான்காஸ்டர்ஸ் வந்து நம்ம ரெட்னு சொல்லுவோம். அவங்களோட கலர் வந்து ரெட். யாக் டீமோட கலர் என்ன அப்படின்னு சொன்னா ஒயிட். சோ இவங்க ரெண்டு பேருமே இத்தனை வருஷம் சண்டை போட்டுக்கிட்டாங்க 1455 and 1485 வரைக்கும். அதனாலதான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம இப்ப நம்மளோட கரண்ட் லைஃப்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி அந்த டைம்ல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் யாரு அப்படின்னு சொன்னா லான்காஸ்டர்ஸும் யாக்கும். இவங்க ரெண்டு பேருமே த்ரோனுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் வந்து நம்ம வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அப்ப இயர்ஸ் படிச்சிடலாம். சரியா? 100 இயர்ஸ் வார், பெசன்ட் ரிவால்ட், மூவபிள் பிரிண்டிங் பிரஸ், வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ் ரெண்டுக்கும் 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வார் ஆஃப் ரோசஸ் வந்து 1455ல இருந்து 1485. 1485 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தாமஸ் மாலரியோட மார்டடி ஆத்தர். அது எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா கிங் அர்தரை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது பேட்டில் ஆஃப் பாஸ்வொர்த். பேட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் எங்க பார்த்தோம்? வில்லியம் எட்வர்ட்.
நார்மன் கான்குவெஸ்ட்க்கு கீழ நடந்த ஒன் ஆஃப் த பேட்டில் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் ஆக்டியம்னா என்ன அப்படின்றத கேட்டா அது ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஏஜ்ல நடந்த சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அடுத்தது பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த். பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த் எதுக்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா வார் ஆஃப் ரோசஸ்க்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த் அப்படின்னு பாக்குறோம். இதோட இயரும் என்ன அப்படின்னு சொன்னா 1485 தான். ஓகேவா? ஒவ்வொரு பேட்டிலுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அது அந்தந்த இடத்துல நடந்திருக்கும். இதெல்லாம் இடத்தோட பேர் தான். சோ வேற ஏதோ பேர் அதுக்கு சூட்டியிருக்காங்கன்னு நினைக்க தேவையில்ல. அது இடத்தோட பேரு அந்த இடத்துல நடந்ததுனால பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த், பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாங்க. சரியா? இதுவும் எது கூட சேர்ந்து வர்ற வார் அப்படின்னு சொன்னா வார் ஆஃப் ரோசஸ்க்குள்ள நடந்துக்கிற வார் தான். வார் ஆஃப் ரோசஸ்க்குள்ள 2 டீம் யாரெல்லாம்? Lancaster and York. லான்காஸ்டர் அண்ட் யார்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த லான்காஸ்டர் டீம் யார் வந்து ஹெட்டா இருக்கா, யார்க் டீம்ல யார் ஹெட்டா இருக்கா அப்படின்றது ஜஸ்ட் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கணும். ஓகே? அப்ப யார்க் டீம்ல யார் வந்து ஹெட்டா இருக்கா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் தி 3 வந்து ஹெட்டா இருக்காரு. ஹென்ரி டியூடர் வந்து எதுல ஹெட்டா இருக்காரு அப்படின்னு சொன்னா லான்காஸ்டருக்கு அவர் வந்து ஹெட்டா இருக்காரு. ஓகேவா? அப்ப பஞ்சாயத்து யாருக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஹென்ரி டியூடருக்கும் ரிச்சர்ட் தி 3க்கும் நடந்துட்டு இருக்க சண்டை தான் என்னது அப்படின்னு சொன்னா வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க தான் வந்து ரெட் டீம் அண்ட் ஒயிட் டீம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வார் ஆஃப் ரோசஸ் கூட நடந்த ஒன் ஆஃப் த பேட்டிலோட நேம் தான் பேட்டில் ஆஃப் பாஸ்வர்த். அதோட இயரும் என்ன அப்படின்னு சொன்னா 1485 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானடா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் போலாம் நானு. Yes, ma'am. எஸ். அடுத்து ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள். இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் ஈவென்ட். ஓகேவா? நார்மன் கான்குவெஸ்டோட இயர் எப்படி நம்ம 1066 நான் வந்து படிக்க சொல்றேன். அதே மாதிரி தான் இங்க ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளோட இயர் 1453 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த 1453 நீங்க கொஞ்சம் முன்னாடி வேற ஒரு இடத்துல பாத்தீங்க. எங்கன்றதை சேர்த்து சொல்லிடுறேன். அப்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருக்கு. 100 இயர்ஸ் வார் வந்து ஆரம்பிச்ச வருஷம் வந்து 1337, முடிஞ்ச வருஷம் வந்து 1453. அதே 1453 தான் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளும் நடந்திருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் வார் ஆஃப் ரோசஸும் 1455ல ஆரம்பிச்சிருப்பான். ஆனா முடிஞ்சது வந்து 1485ல. இதே 1485ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தரம் படிச்சோம். அப்போ 2 பெரிய வார்ஸ்லயுமே உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு கண்டென்ட் இருக்கு. 1453ல ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள், 1485ல வந்து தாமஸ் மெலரியோட மார்டடி ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுட்டா கடைசி நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னைக்குமே மறக்காது. நீங்க உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கெத்தா இருக்கும். எனக்கு இந்த இயர் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ப்ரொஃபஸரா வேற யாருக்கும் கிளாஸஸ் எடுக்கும்போது. சரியா? அப்போ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 1453 1485 அப்படின்னு சொல்லி நம்ம 2 விஷயம் பார்க்கிறோம். 2 விஷயமும் எது கூட கம்பேர் ஆகுதுன்றத திருப்பி நாளைக்கு நான் ரிப்பீட்டடா கேட்பேன். குழப்பாம சொல்லணும். சரியா? சோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள்னு பார்க்கலாம். ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஒரு இன்சிடென்ட் தான், ஒரு பிரச்சனை தான், ஒரு சண்டை தான். சரி, அதுதான் வந்து நம்ம ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அதுல கான்ஸ்டான்டினோப்பிள்னா என்ன அப்படின்னு சொன்னா எப்பவுமே பேட்டில் ஆஃப் சம்திங், ஃபால் ஆஃப் சம்திங் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி வரது ஒரு இடத்தோட பேர் அப்படின்றது மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதோட கேபிட்டல் அப்படின்னு சொன்னா பைசாண்டின் எம்பையர் அப்படின்ற ஒரு இடத்தோட கேபிட்டல் தான் கான்ஸ்டான்டினோப்பிள். ஓகேவா? இந்த இடத்துல வார் வந்து நடக்குது. அந்த இடத்துல பைசாண்டின் எம்பையர் வந்து சரிஞ்சு விழுது. ஐ மீன் வார்ல தோத்து போறாங்க. ஓகேவா? அததான் வந்து நம்ம ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ கான்ஸ்டான்டினோப்பிள் இஸ் நத்திங் பட் a capital of பைசாண்டின் எம்பையர். அப்போ பைசாண்டின் எம்பையர் யார் கூட சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னு சொன்னா ஒட்டமன் எம்பையர் கூட சண்டை போட்டுக்குச்சு. ஒட்டமன் எம்பையர் வின் பண்ணிருச்சு. அதுதான் நம்ம ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஒன் ஆஃப் த மேஜர் ஈவென்ட் இன் ஹிஸ்டரி. அதனால தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவ்வளவுதான்டா பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது? நோ. ஓகே, நம்ம அடுத்தது போலாம். சரியா? இயர்ஸ் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. மொத்தமா சேர்ந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் இயர்ல 1 மார்க்ல போயிடுச்சு, 2 மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்ற கதைலாம் அதுலதான் போகும். சரியா? அடுத்தது மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல ஜான்ரான்னு ஒண்ணு இருந்திருக்கும். ஓகேவா? ஜான்ரா அப்படின்னு சொன்னா இப்போ ரொமான்டிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொமான்டிக் அப்படின்றதுக்காக நம்ம அவங்க வந்து ரொமான்ஸா எழுதுறாங்களா? கீட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ரொமான்ஸ் எழுதுறாங்க கேட்டா அவங்க ரொமான்ஸ் பத்தி எழுதல, அவங்க நேச்சரை பத்தி எழுதுறாங்க. அது அவங்க டைம் பீரியட்ல இருந்து ஜான்ரா அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி தான் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல ஒரு ஜான்ரா இருந்துச்சு. அது என்னது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீம் அலிகரி. ட்ரீம் அலிகரி அப்படின்ற வேர்டை நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க சொல்லி கொடுத்தேன் ட்ரீம் அலிகரின்னு? சாசர். அப்ப ட்ரீம் அலிகரினா என்னதுன்னு சொல்லி கொடுத்தேன் தமிழ்ல? விஷன் மாதிரி இருக்கும். கனவு. தூங்கிடுவாங்க. அவர் ட்ரக்கோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு தலைவர் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு தூங்கிடுவாரு. தூங்குனதுக்கு அப்புறம் கனவுல என்ன விஷன் வருதோ அந்த விஷனை வந்து அவங்க வந்து புக்கா எழுதுவாங்க. ஐ மீன் சாரி போமா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்லி. ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல அதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் திங். அதுதான் வந்து நம்ம அலிகரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ட்ரேல்ஸ் ஆஃப் சிவல்ரி அப்படின்றது எடுத்து அர்ஜேரியன் லெஜெண்ட்ஸ் பத்தி. அர்ஜேரியன் லெஜெண்ட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அர்ஜேரியன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா யாரை பத்தி பேசுறாங்க? கிங் ஆர்தரை பத்தி. கிங் அர்தரை பத்தி பேசுறாங்க. கிங் அர்தர் அப்படின்னால கீவேர்ட்ஸ் ஒரு 4 கீவேர்டை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது கூட நம்ம கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எழுதின புக்ல கூட அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் கிங் அர்தர். அப்புறம் அவங்களோட படைபலம் யாரு?
லான்ஸ்லாட் ஒண்ணு. எந்த இடத்துல உட்கார்ந்து லான்ஸ்லாட் அவங்க எல்லாம் கூட்டம் போடுவாங்க? ரவுண்ட் டேபிள் Round கான்ஃபரன்ஸ் table. நைட் ஆஃப் த ரவுண்ட் டேபிள், அதுவும் அவரோட டேர்ம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அவரோட டேர்ம் இன்னொன்னு என்னமோ பார்த்தோமே. வேற என்ன பார்த்தோம்? அவங்க ஒய்ஃபோட நேம். குனிவரே குனிவரே. ம். குனிவரே அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் மாரிஸ் புக்கு கூட எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் சிம்பாலிக்கா பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு அவரோட ஸ்வாடோட நேம் என்ன? எக்ஸ்காலிபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு செம்பு மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அது பேர் என்னது? Holy Grail. ஹோலி கிரெயில். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தென் அவரோட கேஸ்லோட நேம் என்ன? ஆவலான். கேமிலாட். Camelot. தப்பா கேமிலாட். சொல்லணும். கரெக்ட் தானே? இல்ல கரெக்ட் தான். கேமிலாட் தான். கேமிலாட். ஓகே. எனக்கும் அப்பப்ப டவுட் இருக்கும் உங்கள மாதிரி தான். ஓகேவா? கேமிலாட். ரெண்டாவது ஒரு வேர்டு பார்த்தோம்ல, அது என்னது? அவரோட ஐலாண்ட் ஏதோ மித்திக்கல் ஐலாண்ட், அது என்னது? ஆவலான். ஆவலான். இது Avalon. எல்லாமே கிங் அர்தரோட கீ டெர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ரைட்டர்ஸ் என்னென்ன எழுதினாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? டென்சன் கூட சேர்ந்து வர ரைட்டர் யாருன்னு நான் சொன்னேன். ஹூ இஸ் அ போயட்ரி. அந்த அந்த ஆள் யாரு? Robert Brown. Robert Browning. ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கிங் அர்தரை பத்தி எழுதின புக்ஸ்ல கடைசி கண்டெம்பரரி ரைட்டர் டிஎஸ் எலியட்டோட நான் முடிச்சேன். டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்ல எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1920. 1922. இயர் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? 1922. ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளோட இயர் என்ன? 1453 1453 அதே 1453 இன்னொரு இடத்துல எங்க பார்த்தோம் நம்ம எல்லாரும்? 100 year war 100 years war. 100 years war அப்ப எப்ப பிகின் ஆச்சு? 1337 1337. பார்த்து சொல்லுங்கடா. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எடுத்ததும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரணும்னு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பார்த்தாலும் சொல்லுங்க. அப்பதான் ரிப்பீட்டடா வரும். 1337ல 100 years war வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வார் ஆஃப் ரோசஸ் முடியிற வருஷம் என்னது? 1453 1983. 85 85. குழப்பிடக்கூடாது. சரியா? தப்புன்னு சொல்லிட்டீங்க. அத இந்த இருக்கு 1453 வந்து ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளோடது. அது வந்து 100 years war. வார் ஆஃப் ரோசஸ் முடியிறது வந்து 1485. இதே 85 தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? தாமஸ் மலோரி தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? பெசன்ட் ரிவால்ட்டோட இயர் என்ன? 1381 1381 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மூவபிள் பிரிண்டிங் பிரஸும் நார்மல் பிரிண்டிங் பிரஸ் வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸ்க்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 20 years. 20 years. gap. அதோட ஸ்டார்டிங் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? எந்த செஞ்சுரி? 56. 14th century 14. Yes. 1456, 1476. 20 years difference. Okay. செஞ்சுரி ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செஞ்சுரி அவன் குழப்பி கொடுப்பான். அப்ப குழப்பிடக்கூடாது. 13 14 அப்படின்ற டவுட்டே நமக்கு வந்துடவே கூடாது. அது 14 தான். 14 56 14 76. 20 வருஷம் கேப்ல ரெண்டு பேருமே பிரிண்டிங் பிரஸ் ஒவ்வொரு ஊர்ல வந்து வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து அதோட கதை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதுல மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஜான்ரான் பார்க்கும்போது ட்ரீம் அலிகரி, டேல்ஸ் ஆஃப் சிவல்ரி, அர்தேரியன் லாரன்ஸ். இதுல அலிகரி அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். சிவலாரிக் ரொமான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மெடிவல் டைம் பீரியட்ல அது ஒரு ஃபேமஸா இருந்த ஒரு ஜான்ரா, பாப்புலரா இருந்தது. அது எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா ஹீரோயிக் நைட்ஸ பத்தி பேசும், கர்ட்டி லவ் பத்தி பேசும், அட்வென்ச்சரஸ் குவெஸ்ட் பத்தி பேசும். இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா சிவால்ரிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உங்களோட புக்ல ஒர்க்ஸ் வந்து மொத்தம் 5 ஒர்க் கொடுத்திருப்பேன். ஓகே? அந்த 5 ஒர்க்ல மீதி 3 ஒர்க் அவன் பெருசா கேட்டது கிடையாது. அதனால அதை நான் குறைச்சிக்கிட்டேன். எதுக்கு போட்டு யாருன்னே தெரியாத ரைட்டரா நான் ஏன் புக்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒமிட் பண்ணிட்டேன். அதை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. பட் இம்பார்ட்டன்டான ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேர்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தர் தெரியும். தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆத்தர் 1485 அப்படின்றது தெரியும். இதுவும் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா சிவல்ரிக் ரொமான்ஸ் அப்படின்ற ஜான்ராக்கு கீழே வரும். ஆஸ் வெல் அஸ் இதுக்குள்ள எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா கிங் அர்தரை பத்தி பேசுவாங்க. பிகாஸ் அது வந்து ஹீரோயின் நைட்டை பத்தி பேசும், அவரோட லவ், அப்புறம் அட்வென்ச்சரஸ் குவெஸ்ட் பத்தியும் அதுக்குள்ள பேசும். அதனால இது சிவல்ரிக் ரொமான்ஸ் அப்படின்ற ஜான்ராக்கு கீழே வரும். யாரை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்டா கிங் அர்தரை பத்தி பேசுது அப்படின்றதான் பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் பேர்ல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் பொயட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேர்ல் பொயட் அப்படின்னா பொயட்டோட பேர் வந்து பேர்ல் கிடையாது. பொயட் வந்து யாருன்னே நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒரு அனானமஸ் ரைட்டர். ஓகேவா? அனானமஸ் ரைட்டர்னு கூட சொல்ல முடியாது. அவர் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் எழுதினாரு. பட் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்க்கு அவரோட நேம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகே? அப்போ அவர் எழுதின ஒன் ஆஃப் த போம் வந்து பேர்ல். அதனால அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா பேர்ல் பொயட்னு பேர் வச்சுட்டாங்க. சோ பேர்ல் பொயட் அப்படின்னா அவரோட ஒரிஜினல் நேம் பேர்ல் கிடையாது. அவர் நேம் என்னன்றதே யாருக்கும் தெரியாது. அவர் எழுதின ஒன் ஆஃப் த போம் வந்து பேர்ல். அதனால தலைவங்க என்ன பண்ணிட்டாங்க? பேர்ல் பொயட்னு பேர் வச்சுட்டாரு. சோ அந்த பேர்ல் பொயட்டோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா சர் கவைன் அண்ட் த கிரீன் நைட். இது வந்து நெட் கொஸ்டின். சர் கவைன் அண்ட் த கிரீன் நைட் வந்து நெட் கொஸ்டின். யார் ஆத்தர் அப்படின்னா பேர்ல் பொயட் அப்படின்றது ஆத்தர். பேர்ல்ன்றது அவர் பேர் கிடையாது, அவரோட ஒர்க். புரிஞ்சுதா இல்ல குழப்பறேனா? புரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரீம் அலிகரி.
இது ஆரம்பிச்சா இது பெருசா போகும். நான் இப்ப இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். சிவாலிக் ரொமான்ஸோட ஐம் கோனா எண்ட். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த இயர்ஸ் எல்லாமே எனக்கு நாளைக்கு கவர் பண்ணிட்டு வரணும். நான் எப்படி சொல்லிக் கொடுத்தனோ அதே மாதிரியே எனக்கு நோட்ஸ் எடுத்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஹேவ் டு டூ. நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா எம்மா. எம்மா யாரோடது? ஜேன் ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டனோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1816 1815. 15 16 16. 1816. ஓகேவா? எம்மா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1816ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் அவங்களோட 2 ஒர்க் வந்து 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? எம்மா வந்து 1815ல சார். Observation. புரியல. இப்ப யாரோ ஒருத்தங்க இன்பிட்வீன்ல இயரை மாத்தி சொன்னீங்க. எது கரெக்டான இயர்? 1815 தான் கரெக்டான இயர். ஓகே. எம்மா பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1815. அதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி. ஓகேவா? அதை நீங்க ஓரமா வச்சிருங்க. இப்ப நான் கேட்ட கொஸ்டின் 1818ல பப்ளிஷ் ஆன 2 ஒர்க் எதுன்னு கேட்டேன். நார்த்தங்கர் அபே பர்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டைட்டில் ஒர்க்கிங் டைட்டிலோ ஏதோ ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அது எந்த ஒர்க்கு கொடுத்திருப்பாங்க? The Fragment of Sanditon. The Fragment of Sanditon னு பாக்குறோம். அவங்களோட அன்ஃபினிஷ்ட் ஒர்க் 2 எதுலாம்? Watson and Sanditon. Watson and Sanditon. வாட்சன் அண்ட் சாண்டிடான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எபிஸ்டலரி ஃபார்மட்ல எழுதின 2 ஒர்க் எதுலாம்? ஒன்னு, இன்னொன்னு சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1811. அதோட இன்னொரு டைட்டில் என்ன கொடுத்திருப்பாங்க அதுக்கு? உங்களோட சூடோநேம்டா. என்ன டைட்டில் கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டேன் அதுக்கு. எலோனர் அண்ட் மெரைன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இவ்வளவு நேரம் பார்த்ததுல? No ma'am. நோ. இதுல மேக்ஸ்வெல் பார்க் பார்க்கும்போது கேரக்டர்ஸ் படிக்கணும். முக்கியமா இதை படிக்கணும். சரியா? லவ்வர்ஸ் வர்ப் எலிசபெத் இன்ஸ்பால்ட் அப்படின்ற ஒரு ஆத்தரோடதுன்றது முக்கியம். சுகர் பிளான்டேஷன் எங்க லொகேட் இருக்குன்னா ஆன்டிகுவா அப்படின்றது முக்கியம். நார்த்தாம்ப்டன்ஷயர் முக்கியம். ஓகேவா? இத்தனை தடவை முக்கியம்னு சொல்றேன். அப்படியே காத்துல பறக்க விட்டுற கூடாது. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. தேங்க்யூடா. Thank you.